மேடம் இப்ப நீங்க ஷேர் பண்ணிடலாம், உங்களை கோஹோஸ்டா மாத்தியாச்சு. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். தெரியுதா சார்? எஸ் மேம். श्रीमान वेंकटनाथार्य कवितार्क केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्या भवत् भक्त जनार्ति हन्तु पितृत्वम् अन्येष विचार्य दूर्णम् स्तंभेवदारस्तम् अनन्यलभ्यं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये श्रीमते श्री लक्ष्मी नृसिंह परब्रह्मणे नमः। श्रीमत् श्रृंग षडारि संयमपरां लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीर रघुद्वहाके षड्जित् पाधारविन्दाश्रयम् श्रीमद्वेद वदं सदेशिकयते कारुण्य वीक्षास्पदम् सेवेरंग दुरीन शासनवसं नारायणं योगिनं वेदांत देशिकेन्द्र कटाक्षलब्धात्रयं दसारम अनवद्य गुणं बुधाक्रियं नारायणादि यदुर्य कृपाभिषिक्तं श्री रंगनाथ यदिशेखरमाश्रयामः। அனைவருக்கும் வணக்கம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய சிதம்பரம் சார், நம்முடைய தனுஷ்கோடி சார், அவங்க இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நல்கினதுக்கு. என்னோட சென்ற முழுக்க பயணித்த திருமதி மேனகா அவர்களுக்கும் அவங்களோட கூட இணைந்து பணியாற்றி அந்த முடிச்ச அந்த 50 பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஏன்னா எனக்கே இதை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி வச்சதே அவங்கதான். அதனால அவங்களுக்கு அடுத்ததான் முக்கியமா என்னுடைய நமஸ்காரங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா என்னுடைய குரு ஸ்ரீமதி தேவகி சேஷா. இதுதான் முழுக்க முழுக்க இதனுடைய இது போய் சேரணும். ஏன்னா லக்ஷ்மி சகஸ்ரம் அவ்வளவு சாதாரணமாக கத்துக்க முடியாது கிடையாது. மிகுந்த கடினமான பதப்பிரயோகங்களோட நிறைய அர்த்த விசேஷங்களோட இருக்கக்கூடியது ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம். ஆனா எப்படி ஒரு காமதேனுவை வசப்படுத்துறதுதான் கஷ்டம். காமதேனு வசப்பட்டுடுது அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் கேட்பது அத்தனையும் கொடுக்கக்கூடியது. அது மாதிரி இந்த லக்ஷ்மி சகஸ்ரமும் ஒரு காமதேனு மாதிரி தான். இந்த காமதேனுவை நம்ம வசப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த காமதேனுவானது நம்ம கேட்கக்கூடியது எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இதுக்குதான் அதனாலதான் சொன்னோம் லட்சியங்களை நிறைவேற்றும் லக்ஷ்மி சகஸ்ரம் அப்படின்னு சொன்னது. ஏன் அப்படின்னா லக்ஷ்மி அப்படின்னா லக்ஷ்மியினுடைய வேர் சொல் லட்சிய அப்படின்னு சொல்றோம், இலக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா. நம்முடைய இலக்கியம் என்ன அப்படிங்கிறது, நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா பகவானை திருப்பி அடையிறதுதான் நம்முடைய இலக்கு. இந்த இலக்கை நமக்கு நிறைவேற்றி தருபவள் யார் அப்படின்னா லக்ஷ்மி. அதனாலதான் லட்சியங்களை நிறைவேற்றி தருபவள், நம்முடைய குறிக்கோளை நிறைவேற்றுபவள். ஏன்னா இந்த ஜீவாத்மாவானது இறுதியில் பரமாத்மாவை சென்று அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. பூமியில பிறந்த ஒருவரும் கடைசியாக எங்களுக்கு போதும் இந்த இதுல திருப்பி திருப்பி ஆண்டுகள் நாட்கள் திங்களா யோனிகள் தோறும் உழன்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எந்த மனுஷன்களே கிடையாது, புழுக்கள் எதுவா இருக்கலாம், பிறந்து பிறந்து உழன்று இருக்கக்கூடியதாகிய இந்த சம்சார தாபத்தில் இருந்து நம்மை விடுவித்து பகவானுடைய திருவடியை அடைய வைப்பதாகிய லட்சியத்தை நிறைவேற்றுபவள் அப்படிங்கிறது. அந்த லட்சியங்களை நமக்கு எப்படி லக்ஷ்மி சகஸ்ரம் நிறைவேற்றி தருகின்றது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏதேனும் பிழை இருந்தால் தாராளமாக சுட்டி காட்டுங்கள். இது இந்த லக்ஷ்மி சகஸ்ரத்தை கேட்கறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அத்தனையுமே என்னுடைய குருவுக்கு தான் போய் சேரணும்.
ஏன்னா அவளுடைய கருணா கட்டாட்சம் இல்லாம ஏற்கனவே மேனகா மேம் தன்னுடைய இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி எல்லா விதமான இதையும் நிறைவேற்றி தருபவள் நம்முடைய மகாலட்சுமி தாயார் தான். அந்த தாயாரை எங்களுக்கு காட்டி கொடுத்தது எங்களுடைய குரு தான். அந்த குருவுக்கு அவருடைய பாதார விந்தங்களை நமஸ்கரித்து இந்த இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்படி என்ன லட்சியத்தை நமக்கு நிறைவேற்றி தருகின்றாள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வருவோம். இந்த லக்ஷ்மி சகஸ்ரத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது, லக்ஷ்மீ க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமத் மந்த கடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் त्वां त्रैलोक्य कुडुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्द प्रियां माधर्नमामि कमले कमलायदाक्षी श्री विष्णुहृत् कमलवासिनि विश्वमातः क्षीरोदधे कमल कोमल गर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं नमतां शरण्ये. மகாலட்சுமியானவள் லக்ஷ்மி ஆரம்பமே நம்முடைய லட்சியங்களை நிறைவேற்றி தருபவள் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. க்ஷீரசமுத்திர ராஜதனயாம், அவள் எங்கெல்லாம் உற்பத்தியானா அப்படிங்கிறதுக்கு பார்க்கடல்ல உதித்தவள் அப்படிங்கிறது. லக்ஷ்மி சகஸ்ரத்தினுடைய ஒரு ஸ்தபகமும் இந்த வரிசையில தான் அற்புதமாக அமைந்திருக்கும். முதல்ல அவளுடைய பெருமை, அவள் எப்படி நம்மை இலக்கை கொண்டு போய் சேர்க்கிறா. அடுத்ததா அவள் எப்படி பார்க்கடல்ல உற்பத்தியானா. ஸ்ரீரங்கதாமேஸ்வரி, ஸ்ரீரங்கதாமேஸ்வரினா ஸ்ரீரங்கமாக்கி கஷேத்திரத்துல ரங்கநாதனே ஒரு அரங்கம். அந்த அரங்கத்தில் அவனுடைய திருமார்பில் நடனமிடுபவளாக மகாலட்சுமி இருக்கின்றாள். ஆகவே வக்ஷஸ்தலாவஸ்தான ஸ்தபகம் தாசீபூத சமஸ்த தேவபணிதாம் லோகைக தீபாங்குராம் அப்படிங்கிறது. அப்ப எல்லா தேவ வனிதைகளும் அவளுக்கு பணிவிடை செய்வதற்கு அவளுடைய காருண்யமானது, அவளுடைய கட்டாட்சமானது தன்மேல் ஒரு நொடி விழுந்தால் கூட, ஒரு நொடி கூட அரை நொடி விழுந்தால் கூட தங்களுடைய சுமங்கலித்தன்மை குறையாது. அப்படிங்கிறதுனால அத்தனை தேவதைகளும் அவளுக்கு பணிவிடை செய்கின்றார்கள். லோகைக்க தீபாங்குராம், எம்பெருமானாகிய அவனுடைய திருமேனில எப்படிப்பட்ட திருமேனி? கருத்த திருமேனி. அந்த திருமேனியை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு தீபமாக திகழக்கூடியவளாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி, அவளுடைய கட்டாட்சமானது விழாதா அப்படின்னு பிரம்மன், இந்திரன், ஈசன் முதலானவர்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கக்கூடியதாகிய அற்புதமான கட்டாட்சம் நிரம்பிய சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியா. முகுந்தன் அப்படின்னாலே முக்தி அளிப்பவன் இல்லையா? ஆகவே அப்படி முக்தி அளிக்கக்கூடிய பகவானுக்கு பிரியமானவளாகி இருக்கக்கூடிய மகாலட்சுமி நமஸ்கரித்து தான் நம்ம இதை ஆரம்பிக்க போறோம். மகாலட்சுமியோட ஸ்தோத்திரங்கள்ல மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்ரீ சுக்தம், ஸ்ரீஸ்தவம், லக்ஷ்மி சகசிரநாமங்கள் 2 வகை, லக்ஷ்மி அஷ்டோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம், தேசிகருடைய ஸ்ரீஸ்துதி, மகாலட்சுமியினுடைய சத்துஸ்லோகி ஆளவந்தாரால ஏற்றப்பட்டது, லக்ஷ்மி சகசிரம், ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்கள் எத்தனையோ இருக்கு. லட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் அளவிடவே முடியாது. இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டக்கூடியதாகி சில முக்கியமான ஸ்தோத்திரங்களை இங்க குறிப்பிட்டிருக்கு. அது என்ன? ஒரு லக்ஷ்மி விஷ்ணு சகசிரநாமம்னா ஒரு விஷ்ணு சகசிரநாமம் தானே எல்லாருக்கும் பிராபல்யம். அது என்ன விஷ்ணு லக்ஷ்மி சகசிரநாமங்கள் அப்படின்னா 2 சகசிரநாமங்கள் இருக்கு. ஒண்ணு பராசர ரிஷியால விஷ்ணு புராணத்துல எழுதப்பட்ட லக்ஷ்மி ஸ்ரீ, அதாவது லக்ஷ்மியினுடைய சகசிரநாமம். பத்மானனே பத்மகரே சர்வலோகைக பூஜிதே சாநித்யம் குருமே சித்தே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதே அப்படின்னு ஆரம்பிக்கிற பராசர ரிஷி. இந்த பராசர ரிஷியினுடைய அடிப்படையாக கொண்டுதான் சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த சன்னதியில தாயாருக்கு எந்த விதமான பிராதானியமும் கிடையாது, தாயாரும் ஒரு ஜீவாத்மா போலதான் அப்படின்னு இருக்கக்கூடியதாகிய அந்த தன்மையை உடைக்கின்றார். அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். இப்போ இந்த முதல் சொல்லக்கூடிய லக்ஷ்மி சகசிரநாமமானது இந்த பராசர ரிஷியால ஏற்றப்பட்டது. அடுத்ததாக வரக்கூடிய லக்ஷ்மி சகசிரமானது ஸ்கந்த புராணத்துல லக்ஷ்மியினுடைய பெருமையை சொல்லக்கூடியது. இது கார்கிய மகரிஷியானவர்கிட்ட அவருடைய சீரர்களான சிக்லீதர்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்றார், நான் சொல்வதை விட சனத்குமாரம் ரிஷியானவர் சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும், அதனால சனத்குமாரரை அணுகி கேட்பீர்களாக அப்படின்னு சொன்ன உடனே சனத்குமாரர் கிட்ட போய் இந்த சிக்கேந்திரர் முதலானவர்கள் எல்லாம் கேட்கின்ற அப்ப சனத்குமாரரால சொல்லப்பட்டதாகிய இந்த லக்ஷ்மி சகசிர நாமம். லக்ஷ்மி சகசிரத்துக்கும் லக்ஷ்மி சகசிர நாமத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பல பேர் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. லக்ஷ்மி சகசிரம் சொல்ல போறோம் அப்படின்னா சகசிரநாமம் தானே எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி சகசிரம் என்பது
லக்ஷ்மியை குறித்த 1000 ஸ்லோகங்களால் ஆனது. லக்ஷ்மி சகஸ்ரநாமம் என்பது லக்ஷ்மியுடைய 1000 நாமங்களை விளக்கக்கூடியது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லக்ஷ்மி சகஸ்ரநாமத்துல ஸ்கந்த புராணத்துல நாம் சாஷ்ட சகஸ்ரம் ச ப்ரூஹி கார்த்திய மகாமதே மகாலட்சுமியா மகாதேவியா புக்தி முத்தியர்த்த சித்தையே அப்படின்னு சொல்லி நமக்கு புக்தி முக்தி எல்லாவற்றையும் தரக்கூடியவளாகிய மகாலட்சுமியினுடைய 1000 நாமங்களை எங்களுக்கு சொல்வீராக அப்படின்னு கார்கிய மகரிஷி கிட்ட பிரார்த்திக்கும் பொழுது அவர் சனத்குமாரரை அணுகி கேட்க சொல்ல சனத்குமாரர் சொன்னதாக இருந்தது. இதே போல லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் தேவதேவ மகாதேவ திரிகாலக்ய மகேஸ்வர கருணாகர தேவேஷ பக்தானுகிரக காரக அஷ்டோத்தர சதம் லக்ஷ்மியா சோதம் இச்சாமி தத்வதக. மகாதேவன் கிட்ட பார்வதி தேவி கேட்கிறாளாம், சுவாமி இந்த மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரத்தை அனைவருக்கும் விளக்கி சொல்வீர்களாக, நம்ம சொல்லும் பொழுது எல்லோரும் இதை அனுகிரகித்து அவளுடைய அருளை பெறட்டும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் மகாலட்சுமியினோட முக்கியமான ஸ்லோகங்கள். விஷ்ணு புராணத்துல 8வது அத்தியாயத்துல பராசர மகரிஷியானவர் மகாலட்சுமியினுடைய பெருமையை வர்ணிக்கின்றார். அப்படி வர்ணிக்கும் பொழுது நிறைய சொல்றார். மகாலட்சுமி பெருமாள் விளக்கு அப்படின்னா மகாலட்சுமி தான் அதனுடைய ஒளி. பெருமான் சூரியன் அப்படின்னா மகாலட்சுமி தான் அதனுடைய கிரணங்கள். பகவான் சந்திரன் அப்படின்னா மகாலட்சுமி அதனுடைய நிலவு, அதாவது நில ஒளி. இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றார், எதுக்கு வளர்த்தின்றே போவானே, தேவ திவ்யங் மனுஷ்யாதவ் புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீநாம்னி ஸ்ரீஸ்ச விக்னேயா நானயோர் வித்யதே பரம். தேவர்களாக இருக்கட்டும், திவ்யம் குறுக்குல வளர்ற விலங்குகளா இருக்கட்டும், மனுஷியர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அதனுடைய ஆண்பாகம் ஹரி அப்படின்னு வச்சுட்டோம்னா ஸ்ரீநாம்னி அதனுடைய ஸ்ரீ பாவம் மகாலட்சுமி, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்ப பெருமான் புருஷரூபமா இருந்தா அவனுடைய ஸ்திரீயாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி சகலத்திலையும் நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிற இந்த அடிப்படையை வச்சுட்டுதான் பின்னாடி மகாலட்சுமியும் ஜீவாத்மா, அவளும் அணுதா, அவளும் பிரளயத்துல அழிந்து மறுபடியும் உற்பத்தியாகி வருகின்றாள் போன்ற மூட நம்பிக்கைகளை மற்ற குறுக்கு வாதங்களை சுவாமி தேசிகன் முறியடித்து பின்னால் அவர் மகாலட்சுமியினுடைய அருளால ஸ்ரீரங்கநாச்சியாரை எழுந்தருளி இந்த மாதிரி என்னையும் அணுவில்லை விபு, அதுவும் பகவானுடைய ஈஸ்வரியாக திகழக்கூடியவள் அப்படின்னு நிரூபித்ததுக்காகத்தான் அவருக்கு சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படிங்கிற விருதையே கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய பெருமை. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியானவர் பெருமானுடைய திருமார்பில் எழுந்தருள்கின்றார். அப்படி எழுந்தருளும் பொழுது எதுக்காக எழுந்தருள்கின்றாள் அப்படிங்கிற அவளுடைய பெருமையை இங்க சொல்றார். மகாலட்சுமி எங்கெங்கெல்லாம் நிறைந்திருக்கின்றாள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மகாலட்சுமி ஏகப்பட்ட பொருட்கள்ல நிறைய விஷயங்கள் லட்சுமிகரமாக திகழக்கூடிய வெற்றியினுடைய மேல்புறம் வில்வம், மஞ்சள், அக்ஷதை, பூரண கும்பம், தாமரை, தாமரையினுடைய விதைகள், ஜபமாலை, வலம்புரி சங்கு, மாவிலை, தர்பை, குலையோட இருக்கிற வாழை, துளசி, தாழம்பு, ருத்ராட்சம், சந்தனம், தேவதாரு, அகில், பஞ்சபாத்திரம், இந்த கொப்பரை தேங்காய் சொல்றோம் இல்லையா, அந்த கொப்பரை தேங்காய், இந்த முழு பாக்கு, இந்த உடைச்சு இந்த பாக்கெல்லாம் இல்லாம முழு பாக்கு, கொட்டைப்பாக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாக்கு, பச்சை கற்பூரம், கலசம், கமண்டல நீர், நிறைகுடம், காய்ச்சிய பால், காராம்பசு, நெய், அப்புறம் குங்குளிய புகை, கஸ்தூரி, புனுகு, பூநூல், சாலக்கிராமம், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிண்டே போகலாம். லட்சுமியினுடைய பத்தி புஷ்பம், இலந்தையில இருக்கா, நெல்லியில இருக்கா, எள், கடுக்காய், அரக்கு, அப்புறம் பவழமல்லி, மாதுளை, திருநெற்றி பச்சை, இப்படி நிறைய அது நிறைய அவளோட இது போயிட்டே இருக்கும். வெள்ளி, தங்கம், கடல் நுரை, கண்ணாடி. அதனாலதான் காலம்பரி எழுந்துட்ட உடனே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடியில முழிக்கிறது, கண் முழிக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தை வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா கண்ணாடியில மகாலட்சுமி எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம். அதே மாதிரிதான் பெண்ணினுடைய கழுத்து, ஆணினுடைய நெற்றி, கழுத்துல எதுவும் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு பெண்கள் கிட்ட சொல்வதற்கான காரணம் அவர்களுடைய கழுத்துல மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கு. அதே போல ஆணினுடைய நெற்றி, அதனாலதான் வெறும் நெற்றியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். அதே மாதிரி கோவிலில் அடியில இருக்கிற நிலையினுடைய மண், நுனி முடிந்த கூந்தல், ரொம்ப முக்கியமான விஷயம், தலைவிரி கோலமா இருக்கிறது இல்ல, அடி முடிந்ததாகிய கூந்தல், இதுல எல்லாம் மகாலட்சுமியானவள் நிறைந்து இருக்கின்றாள் அப்படிங்கிறது ஐதீகம். பஞ்சசுக்தத்துல ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம், பூ சுக்தம், நீலா சுக்தம்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பஞ்சசூக்தங்களை, இந்த 5 சூக்தங்களை முக்கியமா சொல்லுவாங்க. இதுல புருஷ சூக்தம், நாராயண சூக்தம் ரெண்டுமே பகவானுடையதாக இருந்தாலும் இந்த ஸ்ரீ சூக்தம், பூ சூக்தம், நீலா சூக்தமானது பகவானுடைய 3 மனைவியரை குறிக்கக்கூடியது. ஆனாலும் இந்த புருஷ சூக்தத்திலையும் நாராயண சூக்தத்திலையுமே மகாலட்சுமியோடு இணைந்திருக்கின்ற மகாவிஷ்ணுவத்தான் கொண்டாடுறான். அதுல மகாலட்சுமியோடு இணைந்தவனாக்கிய
பெருமானுக்கு. அதனாலதான் அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் மங்கை உரை மார்பன் அப்படிங்கிறதும் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு ஸ்ரீய முன்னதாக வைத்துக் கொண்டுதான் கேட்கிறான். இந்த பாதுகா சகஸ்திரத்துல முதல் ஸ்லோகத்துல சொல்ற பாதுகா சகஸ்திரத்துல முழுமையுமே வந்து பாதுகை 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 ரங்கநாத பாதுகை ரங்க பாதுகை அப்படின்னு சொல்ற. இருந்தாலும் முதல் ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது சந்தக ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ரான சேகராக ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜரே நவக அப்படிங்கிற ஸ்லோகத்துல கேட்கிறார். பாதுகையை பத்தியும் சொல்லல, ரங்கநாதனை மட்டும்தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு விளக்கம் சொல்றா ஆச்சாரியர்கள்லாம். எடுத்த இடத்துல என்ன சொல்லியிருக்கா? சந்தக ஸ்ரீ ரங்க பிருத்வீஷ டி மகாலட்சுமி, அவளை உடனுடைப்பவனாகிய ரங்கநாதன், அப்புறம் பிருத்வி பூமி தேவி. அப்ப ஸ்ரீ ரங்கநாயகா சமேத ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ ரங்கநாதன் அப்படின்னு மனைவியுடைய பேரை முன்னாடி வச்சுட்டுதான், மகாலட்சுமியினுடைய பேரை முன்னாடி வச்சுட்டுதான் இந்த இதையே ஆரம்பிக்கிறான். அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, ஸ்ரீஹி அப்படிங்கிறதுதான் அவனுடைய அடையாளம் அப்படின்னு. கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலே கொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரல் மின் தேவு தேவு அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாருடைய பாசம். அதாவது ராமனை வணங்குவாராக, கல்லாதவர் இலங்கை கட்டழித்த ராமனை வணங்குவாயாக அப்படின்னு சொல்றோம். அப்படி ராமனை வணங்குவாயாக அப்படின்னு சொன்ன போது அதுல கடைசியில சொல்றார் திருவில்லா தேவரை தேரல் மின் தேவு. அதாவது மகாலட்சுமியினுடைய அருள் இல்லாத, மகாலட்சுமியினுடைய வாசம் இல்லாத தேவர்களை அனுபவித்து சேவிப்பதில் என்ன பிரயோஜனம்? சதா அவளோடு சேர்ந்து இருக்கக்கூடியவனாகிய மகாலட்சுமியை அனுசந்திக்கக்கூடிய அவரை திருமார்பில் பொருந்திய பகவானை அல்லாது வேறொரு தேவரை அணுகாதீர் அப்படின்னு சொல்ற. எதுக்காக மகாலட்சுமியை அணுகணும் அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு புருஷாகார பூதையாகிய மகாலட்சுமியை முதலில் சரணடையணும் அப்படின்னு சொல்ற. இதுல ஒரு சுவாமி தேசிகனும் சொல்லுவார், வெங்கடாத்வரியும் சொல்லுவார். வெங்கடாத்வரி தன்னுடைய 6வது அத்தியாயத்துல சொல்றார், சீதைய பாக்குறதுக்காக போயின்னு இருக்கார் பெருமாள். ராமர் வந்து விஸ்வாமித்திரரையும் லக்ஷ்மணனையும் போறார். அப்போ அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு போறார், அகலிகைக்கு மோட்ச பிரதானம் கொடுத்துட்டு போறார் பெருமாள். அங்க போய் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறார், சிவதனுஷம் உடைக்கிறார், எல்லாம் பண்றார். ஆனா சீதைய பிரிந்த பின்னாடி அவர் என்ன பண்றார்? வாலிய வதம் பண்றார். ஒரு தப்புமே வாலி கேட்கிறான், அகம் அனபராதீனம், நான் அனபராதியாச்சு, என்ன எதுக்கு வதம் பண்ணின அப்படின்னு கேட்கிறான். அப்போ மகாலட்சுமியோடு இல்லாத போது பெருமான் அனைவரையும் வதம் பண்றார். ஆனா மகாலட்சுமியோடு இருந்த போது பார்த்தேன்னா காக்காசுரனை கூட மன்னிக்கிறார். அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியே வந்து தனக்கு துன்பம் விளைவித்த அரட்டிகளை எல்லாம் ஹனுமான் வதம் பண்ணாம காக்குறார். அப்போ தாயாரோடு இருக்கும் போதுதான் பகவான் அவ்வளவு சாந்த ஸ்வரூபியாக இருக்கின்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதனால் மகாலட்சுமியை பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்ருணோதி தன்னை அண்டி, அவளுக்கு 6 நாமங்கள். ஸ்ரீயதே, ஸ்ரயதே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ரீநாதி, ஸ்ரீநாதி அப்படிங்கிற 6 நாமங்கள். எதனால அப்படின்னா, ஸ்ரீயதே அப்படின்னு சொல்லும் போது ஜீவர்கள் அனைவராலும் தஞ்சமாக பற்றப்படுபவள் அவளே. அதனாலதான் சொல்லும் பொழுது என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்குன்னு சொல்லி கொடுக்கும் போது இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றேனே அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால ஸ்ரீயதே அப்படின்னா ஜீவன்கள் அனைவராலும் தஞ்சமாக பற்றப்படுபவள். ஸ்ரயதே தான் நாராயணனை சரணமாக பற்றுகின்றாள். எதற்காக? இந்த ஜீவராசிகளை அத்தனை பேரையும் காப்பாற்றுங்கள் அப்படின்னு. ஏன்? மகாலட்சுமியும் புருஷாகார பூதத்தானே, அவள் எதுக்கு நாராயணனை சரணம் பற்றி கொண்டு அவளை கேட்க வேண்டும் அப்படின்னா, இந்த இடத்துலதான் சகதர்மினி தர்மபத்னி அப்படிங்கிறது. பகவானை முன்னிறுத்துதல் அப்படிம்பாங்க. பகவானை முன்னிறுத்தி கொண்டு அவனை காட்டிலும் அவளுக்கு எல்லா சக்தியும் இருந்தது. அவள் நினைத்திருந்தால் இலங்கையில தன்னை பற்றின மாத்திரத்திலேயே ராவணனை சாம்பலாக்கி கூடக்கூடிய தீட்சண்யம் உடையவளாக இருக்கின்றார். ஆனா ஹனுமான் வந்து கேட்கிறாரு இல்லையா, தாயே வாங்கோ என்னுடைய முதுகுல ஏறிக்கோங்கோ, நான் வந்து உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன போது அவ என்ன சொல்றா? ராமனுடைய பெருமையை காட்ட வேண்டும் இந்த உலகத்துக்கு, அவன் வந்து தன்னுடைய பத்னியை ரட்சிப்பான் அப்படின்னு எல்லாரும் தெரிந்து கொள்ளுகின்ற வழக்கு, அதற்காகத்தான் நான் பொறுமையா இருக்கேன், ராமன் வரட்டும் அப்படின்னு சொல்றான். தான் நினைத்தாலே அவளால் நமக்கு எல்லா விதமானதையும் கொடுக்க முடியும். ஆனால் பெருமானை முன்னிறுத்தி கொண்டு புருஷாகார பூத்தையாக இருந்து அவனை சரணமாக பற்றி பெருமானுடைய மேன்மையை ஒருபடி உயர்த்தி காட்டுபவள் மகாலட்சுமி. அதே போல ஸ்ருணோதி தன்னை அண்டிய ஜீவர்கள் அத்தனை பேருடைய குறைகளையும் பாபங்களையும் விண்ணப்பிக்கும் போது அதை காது கொடுத்து கேட்கின்றாள். அவனுடைய ஸ்ராவயத்தி பகவானை கேட்க வைக்கின்றாள்.
பகவானை அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாபங்களை தன் அருளால் நீக்கிடுகின்றாள். ஸ்ரீநாத்தி ஜீவர்களை பெருமானோடு சேர்த்து வைக்கின்றாள். இப்படி மகாலட்சுமியானவள் நம்முடைய காது கொடுத்து கேட்கிறா, பகவானை கேட்க வைக்கிறா, தஞ்சம்னு இருக்கிறவாள அந்த பகவானோடு சேர்த்து வைக்கின்றாள். இப்படி எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடிய புருஷாகார பூதையாகிய மகாலட்சுமியினுடைய பெருமையை 1018 ஸ்லோகங்களால வெங்கடாத்வரி அவர்கள் எழுதியிருக்கார். இதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதிய அடிப்பற்றி இந்த சிலை எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தடவை சுவாமி தேசிகன் நம்ம நிறைய பார்த்துட்டே வருவோம், ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டே வருவோம். முக்கியமான ஸ்லோகங்கள்ல ஸ்ரீஸ்துதி, ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீ குணரத்ன கோஷம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? முதல்ல ஸ்ரீஸ்துதியினுடைய வைபவத்தை நம்ம பார்த்துருவோம். ஒரு பிரம்மச்சாரி, அவனுக்கு கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா மினிமம் அவன் எதையாவது வச்சுட்டு இருக்கணும் இல்லையா? ஒரு வீடு வச்சுட்டு இருக்கணும். அந்த காலத்துல எல்லாத்துலயும் அக்னிஹோத்திரம் எல்லாம் உண்டு. அதுக்கு மாடு வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா பால் வேணும், நெய் வேணும், தயிர் வேணும், எல்லாம் வேணும். அப்புறமா கொஞ்சமாவது செல்வம் வேணும், கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் அந்த பையன் எல்லார்கிட்டையும் கேட்கறது, எங்களுக்கு அந்த பண உதவி கேட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கறது. ஆனா அந்த பையனுக்கு யாரும் பண்ணல. அதுல ஒருத்தர் சொல்றான், நீ சுவாமி தேசிகனை போய் கேளு அப்படின்னு சொல்றாரு. சுவாமி தேசிகன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நித்தியம் உஞ்சவிருத்தி பண்ணி அதுல ஜீவிச்சுட்டு வரவர். பகவத் கைங்கரியம் தான், பணம் இல்ல. அது மாதிரி பகவத் கைங்கரியமே பிரதானமான ஐஸ்வர்யமாக நினைச்சிட்டு உஞ்சவிருத்தி பண்ணி, அதுவும் குறிப்பிட்ட சில வீடுகள் 3/4 சொம்பு தான் நிறையணுமா, அதோட வந்துருவாராம். இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு போலாமே அப்படிங்கறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சுவாமி கிட்ட கேட்கிறான். என்ன சொல்லி கேட்கிறான்? வேதத்துல சிக்ஷாவள்ளி அப்படிங்கிற பாகத்தை சொல்லி கேட்கிறான். ஆவகந்தி விதன்பானா குர்பானா சீரம் ஆத்மனக வாசாம்சி மமகாவச்ச அன்னபானேச்ச சர்வதா ததோமே ஸ்ரீயமாவக. மகாலட்சுமிய சேவிச்சா தங்கறதுக்கு இடம், பசுமாடு, சாப்பாடு, இதுக்கெல்லாம் எந்த விதமான குறையும் வராது அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு சுவாமி. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனா எனக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்ன போது சுவாமி தேசிகன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த நிகம பரிமளைஸ்தே அப்படின்னு பாதுகா சகஸ்திரத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது பாதுகையில பெருமானுடைய திருவடியோடையே இருக்கிறதுனால சதா ஒரு வேத பரிமளமானது வீசிண்டே இருக்குமா. அப்படி வேதங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவனாகிய எம்பெருமானுடைய இந்த வேத வாக்கியம் பொய்யாயிடக்கூடாது இல்லையா? இப்படி சொல்லியிருக்க மகாலட்சுமி வேதத்தை உச்சரிக்கிறவாளுக்கு இதெல்லாம் கொடுக்குறா அப்படிங்கிறது ஒரு டவுட்டே வரக்கூடாது. இந்த டவுட்டே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய சரித்திரம் ஒண்ணு சொல்லுவான். அவருடைய சிஷ்யர் ஜைன மதத்தை வாதத்துல தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது பண்ணுவார். அந்த ஜைனத்தினுடைய அந்த மடத்துல போய் சேர்ந்து தன்னையும் அப்படியே மாற்றிக்கொண்டு அவர்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல 12 வருஷங்கள் கசடர கற்றுண்டார். இனிமே அவர்களை எப்படிப்பட்ட வாதம் வைத்தாலும் அந்த வாதத்தை தோற்கடிக்கலாம் அப்படிங்கிற அந்த தெரிஞ்ச பின்னாடி அந்த மடத்தை விட்டு அடுத்த நாள் அவர் வெளியில வரப்போறார். ஆனா அந்த மட தலைவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்து, இவன் வெளியில போக போறான், நமக்கு எதிராக வாதம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றார், அவரை தந்திரமாக அழைத்துன்னு அந்த ஸ்தூபத்தினுடைய உச்சிக்கு போய் அங்கிருந்து தள்ளி விடுறார். அப்படி விழும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் கத்துண்ட வேதம் உண்மைன்னா நான் எனக்கு அடிபடக்கூடாது அப்படின்னு விழுறாரு. ஆனாலும் விழுந்த உடனே கை காலெல்லாம் கொஞ்சம் அடிபட்டது, உயிருக்கு எந்த பேர பயம் வராம அங்கேருந்து கிளம்பி ஆதிசங்கர பகவத் பாதால் கிட்ட போற. சுவாமி இந்த மாதிரி வேதம் உண்மைன்னான்னு சொல்லி விழுந்தேன், அப்படியே எனக்கு கை காலெல்லாம் அடிபட்டு பகவத் பாதால் சிரிச்சாராம். வேதம் உண்மை, அதனால எனக்கு அடிபடக்கூடாது அப்படின்னு நீ சொல்லியிருந்தியானா உனக்கு அடிபட்டு இருக்காது. வேதம் உண்மைன்னா அப்படின்னு நீ சொன்ன பத்தியா, அந்த அதனாலதான் இந்த சின்ன அடியோட விழுந்தது, பரவாயில்ல அப்படின்னு சொன்னவர். அதுக்கப்புறம் அவர் வாதிட்டு சைவ மதத்தை ஸ்தாபிச்சார் அப்படின்னு சொல்லி அத்வைத கருத்துக்களை ஸ்தாபிச்சார் அப்படின்னு சொல்லுவார். ஆக இந்த பையன் இப்படி சொல்லி கேட்கிறார், இந்த மாதிரி இதெல்லாம் வேதத்துல சொல்லும் போது மகாலட்சுமியை தரிசிச்சா சேவிச்சா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தேகத்தை தீர்க்கணும் இல்லையா? அதனால அந்த பையனை அழிச்சுட்டு காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாளாகிய பெருந்தேவி தாயாருடைய அந்த ஆஸ்தானத்துக்கு போறார், சன்னிதானத்துக்கு போறார். ஸ்ரீஸ்துதிய சொன்ன உடனேயே எப்படி கனகதாரா சொன்ன உடனே ஆதிசங்கரருக்கு தங்க மழையா பொழிஞ்சதோ, தங்க நெல்லிக்காய் மழையா பொழிஞ்சதோ, அதே மாதிரி பெருந்தேவி தாயாருடைய கருணையால செல்வம் மழையா கொட்டித்தான், தங்க நாணயங்களா கொட்டித்தான். எடுத்துட்டாரா அப்படின்னா எடுத்துக்கல, உனக்காக வேண்டின்றேன் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு அந்த பிரம்மச்சாரி எடுத்துன்னு சொல்லிட்டு திருப்பி தேசிகரானவர் தன்னுடைய கைங்கரியத்தை பண்ண போயிட்டார். அப்படிப்பட்டதாகிய உயர்ந்த லக்ஷ்மி ஸ்ரீஸ்துதி. அந்த ஸ்ரீஸ்துதியில 25 ஸ்லோகங்களால பெருந்தேவியினுடைய மகிமையை சுவாமி பாடியிருக்கார். பெருந்தேவி தாயாரை முன்னிட்டு இருந்தாலும் மகாலட்சுமியினுடைய பெருமையை சுவாமி தேசிகனானவர் அருளி செய்திருக்கின்றார். அந்த 25 ஸ்லோகங்களை விரித்து
25 ஸ்தபகங்களாக வைத்து வெங்கடாத்ரி அவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரத்தை அருளி செய்திருக்கின்றார். இதுல சுவாமி தேசிகனானவர் முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும் பொழுது காஞ்சிபுரம் வரதராஜனும் பெருந்தேவி தாயாரையும் தான் நம்ம இப்ப தரிசிச்சுட்டு இருக்கோம். இதுல முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றார்? மானாதீத பிரகித விபவா மங்களம் மங்களானாம் பக்ஷப்பீடிம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானுர் ஸ்ரவிக மகிமா பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்தி ஸ்ரீயம் அசரண துவாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதாவது ஆனந்தங்களுக்கெல்லாம் ஆனந்தமானவள் மான அதீத, அப்படி எல்லாவற்றுக்கும் மங்களங்களை அருளக்கூடியவளும் மகாவிஷ்ணுவுடைய ஹிருதயத்தில் எழுந்துள்ளிருக்கக்கூடியவர்களாகிய உன்னையே சரணம் என பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற யத் சங்கல்பாத் பவதி கமலே யத்ர தேகின்யமீஷாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானா தற்கல்யாணம் கிமபி யமினாம் ஏகலட்சியம் சமாதவ் பூர்ணம் தேஜஸ்புரதி பவதி பாதலாட்சா ரசாங்கம். தாயே, இந்த சங்கல்பத்தாலேயே இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவனாகிய பகவான் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா, பிரளயத்துக்கு பின்னாடி இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அப்படிப்பட்டவன், எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவன், அவனுடைய திருமார்புல எழுந்தருள் இருக்கக்கூடிய உன்னுடைய திருப்பாதங்களுடைய செம்பஞ்சு குழம்பினால் அடையாளம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்றான். என்ன ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. வேதங்கள் பரம்பொருள் யாரு அப்படின்னு தேடிந்து வரும் பொழுது யாருடைய திருமார்பில் மகாலட்சுமியினுடைய செம்பஞ்சு பூசிய குழம்பின் அடையாளங்கள் இருக்கின்றதோ அவனே பரம்பொருள் அப்படின்னு சொன்னதுனால அந்த வேதங்கள் பாக்குறதான் திருமாலுடைய திருமார்பலத்தான் அந்த செம்பஞ்சு குழம்பு பூசிய மகாலட்சுமியினுடைய திருவடி சுவடை பார்த்த உடனே இவனே பரம்பொருள் என்று வேதங்கள் ஸ்வரூப நிரூபகத்தை செய்து விடுகின்றது. அப்படி சொல்லும் பொழுது அந்த அற்புதமாகிய எம்பெருமான உலகத்தையே தன் உடையலாக கொண்ட எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே அசையக்கூடிய அசையாமல் இருக்கக்கூடிய தோற்றம் மறைதல் எல்லா விதமான மாற்றங்களும் நடைபெறுகின்றதோ எல்லாருடையக்கும் ஒரே குறிக்கோளாக இருக்கக்கூடியதாகிய பரிபூரணமான மனதை உடையவனாகிய எம்பெருமானுடைய அவருடைய இதானது அப்படிங்க ஸ்வகாந்தியா, அதாவது தன்னுடைய ஸ்வயமான ஒளியால் பொன்னிறமாக பிரகாசிக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய ஸ்வயமான திருவொளியால் அவனுடைய திருமார்பானது விளங்குகின்றது அப்படின்னே சொல்லிட்டான். அப்போ அவளுடைய செம்பஞ்சு குழம்பு பூசிய பாதங்களுடைய அடையாளங்களை வச்சுட்டுதான் வேதங்கள் ஆனது இவனை ஸ்வரூப நிரூபகமாக பரம்பொருள் என்று நிர்ணயிக்கின்றதா. இந்த ஸ்லோகத்தை தான் முதல் பாகமா வச்சுட்டு வெங்கடாத்ரி அவர்கள் முதல் ஸ்லோகத்தை ஏற்ற லக்ஷ்மி சகஸ்ரத்தில் லக்ஷ்மி சரணராஜீவ லாக்ஷா லக்ஷித பக்ஷசே விஸ்வசர்காதி லீலாய வெங்கட பிரம்மணே நமக. இந்த முதல் ஸ்லோகம் லக்ஷ்மி சரண, லக்ஷ்மியினுடைய சரணங்கள் திருவடிகள், அந்த ராஜீவ தாமரை போன்ற திருவடிகள்ல லாக்ஷா லக்ஷித பக்ஷசே அழகாக பூசப்பட்டதாகிய லாக்ஷா அந்த பூசப்பட்டதாகிய அந்த செம்பஞ்சு குழம்பினுடைய அடையாளங்கள் பொருந்திய திருமார்பினை உடையவனாகிய வெங்கட பிரம்மனே விஸ்வசர்காதி லீலாயாக ஒரு விளையாட்டாகவே இந்த உலகத்தை படைக்கக்கூடியவனாகிய படைத்து அழித்து காத்து எல்லாம் செய்யக்கூடியவனாகிய உன்னை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு மகாலட்சுமிக்கு பிராதானியம் கொடுத்து தன்னுடைய திருமார்பை அலங்கரிக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை நமஸ்கரித்துக் கொண்டு இதனுடைய மங்கள ஸ்லோகமாக முதல் ஸ்லோகமாக லக்ஷ்மி சகஸ்ரத்தை ஆரம்பிக்கிற. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள், அதாவது இதுல சொல்ற ஸ்ரீ குணரத்ன கோஷமாகட்டும், அப்புறம் ஸ்ரீஸ்தவமாகட்டும், யத்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரசனா சாரதம்பியே முராரேகே வேதாந்த தத்துவ சிந்தா முரபி துளசி யத்பாத சின்னை பரந்தி, உன்னுடைய பாதத்தினுடைய அடையாளமானது யாருடைய திருமார்பில் காணப்படுகின்றதோ அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை யாராலையும் முழுமையாக காண முடியாது. அப்படிப்பட்ட அவளுடைய அருட்பார்வையானது நம் மீது விழ வேண்டும் அப்படின்னு பாடுற ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல பாடுற. இதுதான் பெருமாளுடைய தாயாருடைய திருவடிகளை தான் நம்ம இப்ப சேவிச்சுட்டு இருக்கோம். மேல உள்ள திருவடி காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயாருடைய திருவடியும், கீழே உள்ள திருவடி நவராத்திரியில 6ஆம் திருநாளான நவராத்திரியும் போது வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே சேவையாக கூடியதாகிய திருவடி ரங்கநாச்சியாருடைய திருவடியை தான் நம்ம தரிசிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட திருவடிகளை சரணடைவோமாக அப்படின்னு வெங்கடாத்ரி ஆரம்பிக்கிறார்.
யாருடைய மார்பில் அவளுடைய செம்பஞ்சு குழம்பு பூசிய பாதங்களுடைய அடையாளம் தென்படுகின்றதோ அப்படிப்பட்ட ஒரு வெங்கட பிரம்மன் அப்படின்னு சொல்லும் போதே மகாலட்சுமியினுடைய திருவடி பெருமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது 2 சேவையுமே வருடத்துக்கு ஒரு முறைதான் நடக்கக்கூடியது. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, லக்ஷ்மி சகஸ்ரம் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு தாயாருடைய பெருமை, அதே மாதிரி ஒவ்வொரு வைபவத்துக்கும், அது நாம வைபவமா இருக்கலாம், உற்சவ ஸ்தபகமாக இருக்கலாம், சத்வ வைபவமாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நான் எடுக்கும் பொழுது அடியேனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. எடுக்கும் பொழுது இந்த மாதிரி படங்களோட உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்க முடியும். விளக்கின்றிருக்கேன். இப்ப அப்படிதான் போன கிளாஸ் நான் பண்ணினேன். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம விஷுவலா பார்க்கும் பொழுது நமக்கு மேற்கொண்டு அதை இன்னும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வர்றதுனாலதான் இதை செய்யறேன். அதனாலதான் இந்த கிளாஸ் வந்து நம்ம தனுஷ்கோடி சார் கிட்ட சொல்லும் போது அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு, புதிதாக ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்கள் இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு தாவிடுறாங்க, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அதனாலதான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக ஈடுபட்டு கொண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விஷயம் நமக்கு சலித்து போகாம, மகாலட்சுமியினுடைய வைபவத்தை கத்துக்கிறதுக்கு நமக்கு சலிப்பு ஏற்படாது. இருந்தாலும் சலிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி படங்களோடு இன்னைக்கு விளக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ரங்கநாச்சியாருடைய திருவடி சேவையும் பெருந்தாவி தாயாருடைய திருவடி சேவைகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல அந்த திருவடியை பார்த்தீங்கன்னா தெரியும், மாமியேகம் சரணம் பிரஜ அப்படின்னு பகவான் சொல்வது போல ரங்கநாச்சியாரும் இதோ என் திருவடியை பற்றி கொள்வீராக அப்படின்னு காண்பிக்கிற வைபவங்களை தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த மகாலட்சுமியை யாரெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், சரி, யாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா, சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத்ரம்ம ரூபம் ஹரே மூர்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யானி யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஸ்வை அனுரூப ரூப விபவை காட்டோப கூடானிதே அப்படின்னு சொல்றோம். அதாவது மகாவிஷ்ணுவுக்கு பிரியமானவள் யாரோ அப்படிப்பட்ட மகாலட்சுமி அப்படின்னு சொல்ற. மகாலட்சுமியினுடைய அந்த கட்டாட்சத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது ஸ்ரீஸ்தவத்துல கூறத்தாழ்வான் சொல்றார், ஸ்வஸ்தி ஸ்ரீ அசதாத் அசேஷ ஜெகதாம் சர்கோபசர்கஸ்திதிஹி ஸ்வர்கம் துர்கதிமா பவர்த்திக பதம் சர்வம் ச குர்வன் ஹரிஹி யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம் கிரீடேயம் கலு நாண்யதாஸ்ய ரசதா ஸ்யாதேர் கரஸ்யாத்தயா ஸ்வஸ்தி ஸ்ரீ திஷதா. ஸ்வஸ்தி மங்களம் உண்டாகட்டும். யாரால? மகாலட்சுமியால. திஷதா அருளட்டும். நமக்கு மகாலட்சுமியானவள் மங்களங்களை அருளட்டும். எதனால? அசேஷ ஜெகதாம் சர்க உபசர்க ஸ்திதிகி. பகவான் என்ன பண்றார்? உருவாக்கி காத்து அழிக்கிறது. சர்க்க உபசர்க ஸ்திதி, உருவாக்குதல் அழித்தல் காத்து, இது எல்லாவற்றுக்குள்ளும் அவனோடு இணைந்து இருக்கக்கூடியவள். அது மட்டும் இல்லாம நம்முடைய பாப புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் ஸ்வர்க துர்கதி அபவர்க்க, அபவர்க்க அப்படின்னா மோட்சம் அப்படின்னு அர்த்தம். ஆகவே நம்முடைய பாப புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல ஸ்வர்க்கத்தை அளிக்கக்கூடியவள், துர்கதியை அளிக்கக்கூடியவன், மோட்சத்தை அளிக்கக்கூடியவன். ஆனா இத பெருமாள் தானா பண்ண மாட்டாராம். யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம். எல்லாரையும் சுதந்திரனா வைத்திருக்கக்கூடியவன், சுதந்திரமானவன் எம்பெருமான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சுதந்திரன், நம்ம பரதந்திரம் தான், பகவானுக்கு கட்டுப்பட்டுவான். ஆனால் தெரியாம இருக்கும் பெருமான் ஆனா சுதந்திரன். ஆனா அவன் எப்படிப்பட்டவளாம்? இவளுடைய பார்வைக்கு யக்ஷ்யா மோக்ஷ யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பரா, இங்கிதமாக. எப்படிப்பட்ட இங்கிதம்னா வாயை திறந்தெல்லாம் சொல்ல மாட்டாளாம். தன் புருவத்தை இப்படி மெல்ல உயர்த்தினா, அப்படின்னு முகமலர்ச்சியோட உயர்த்தினா பெருமாளுக்கு தெரிஞ்சு போயிடுமா, சரி இவாளுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு. ஒருவேளை அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா இவனுக்கு துர்க்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கும் போது இப்ப தாயார் என்ன பண்ணுவாலும் கோபத்தோட புருவத்தை அப்படி சுருக்குவாளாம். எப்படி கொடுக்கலாம்? நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவன் தானே அவன், நம்ம அவனை திருத்தி பண்ணி கொண்டு இருக்கலாமோனோ. அப்படி இருக்கும்போது அவனுக்கு போய் இப்ப தர்மத்தை கொடுக்குறேன்னா அவன் எப்படி திருந்துவான்? அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு போயிட்டே இருப்பான். அதனால நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, குடும்ப பரவாயில்ல அப்படின்னு சொன்ன படக்கும் பெருமாள் கொடுத்துருவாராம். அப்படி பெருமானை தன்னுடைய கண் பார்வையாலேயே ஆட்டி வைக்கக்கூடியவள். அதனால நேரடியாவே பயத்தை சொல்ல மாட்டலாம். இங்கித பராதீனோ அப்படின்னு சொல்ற. மகாலட்சுமி குச்சேலன் வரார் அவளை எடுத்துட்டு கிருஷ்ணனை பாக்குறதுக்கு. அப்படி பார்க்க வரும் பொழுது இந்த அவள் கிருஷ்ணன் எடுத்து சாப்பிடுறார். முதல் வாய் சாப்பிட்டான்னு சகல ஐஸ்வர்யமும் குச்சேலனுக்கு போயிடுச்சு.
ரெண்டாவது வாய் சாப்பிட்டா தானும் பெருமானுமே அவருக்கு பன்னெண்டு போகணும்னு ருக்மணி தாயாருக்கு தெரியும். அதனால ஓடி வந்து என்ன பண்றா, போதும் சாப்பிட்டது எல்லாத்தையும் வாங்கல, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டா எப்படி, மண்ணி பிரியமா கொடுத்து அனுப்பியிருக்கா, நாங்க கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்தா இங்கிதமாக அந்த அவள் மூட்டையை வாங்கி கொண்டு போறா மகாலட்சுமி தாயார். அது மாதிரி தாயார் தன்னுடைய இங்கிதமான பார்வையாலேயே எல்லாவற்றையும் நமக்கு அருளக்கூடியவள். ஹே ஸ்ரீ தேவி, சமஸ்த லோக ஜனனீம் துவாம் ஸ்தோதுமீகா மகே யுக்தாம் பாவய பிரதீம் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம் பக்திம் பந்தய நந்தயாஸ்ரிதம் இமாம் தாசம் ஜனம் தாவகம் லட்சியம் லக்ஷ்மி கடாட்ச வீச்சி விசுருதே ஏசியாம சாமி பயம். தாயே, உன்கிட்ட நான் என்ன கேட்கிறேன், உன்னுடைய திருவடி தாமரைகளை சரணமாக பற்றி கொண்டு அந்த கைங்கரியத்தை எனக்கு கொடுத்தால் நான் மிகுந்த ஆனந்தம் கொள்வேன். அதனால் உன்னுடைய கருணையான பார்வையை என் மேல் கட்டாட்சி தருள்வாயாக அப்படின்னு குரத்தாழ்வான் கேக்குற. அவ கேக்குறான் லக்ஷ்மி குரத்தாழ்வான, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, பஞ்சஸ்தவம் எழுதின, வைகுண்ட ஸ்தவம்னு ஒரு 100 எழுதின, வரதராஜஸ்தவம்னு ஒரு 100 எழுதுற, திருமாலிருஞ்சோலையில இருக்கிற அழகனை பத்தி ஒரு 132 கிட்ட எழுதுற, எல்லாத்தையும் எழுதிட்டு என்னை பத்தி மட்டும் வெறும் 10 ஸ்லோகமா அப்படின்னு கேக்குறாளாம். அப்ப அவர் சொல்றார், சரிம்மா, நான் 10 ஸ்லோகத்துல எழுதிட்டேன், அதுலயே என்னால உன் பெருமையை வர்ணிக்க முடியலன்னு நான் ஒத்துட்டேம்மா. 1000 ஸ்லோகம் எழுதினாலும் உன்னுடைய பெருமையை வர்ணிக்க முடியுமா, இல்ல 10,000 ஸ்லோகம் எழுதினா உன்னுடைய பெருமையை வர்ணிக்க முடியுமா, 1,00,000 ஸ்லோகம் எழுதினா உன்னுடைய பெருமையை வர்ணிக்க முடியுமான்னு சொல்லு அப்படின்னு கேக்குறேன். இப்படி வர்ணிக்க முடியாதனோ முடிக்க முடியாதனோ அப்ப போதும் 10 அப்படின்னு சொன்னாராம். இதத்தான் வெங்கடாத்வரி தன்னுடைய இதுல லக்ஷ்மி சகஸ்ரத்தை சொல்றார், தாயே, ஒருவேளை உன்னுடைய பெருமைய 4 முகங்களாலும் 4 வேதங்களும் ஒரே காலத்துல சொல்லக்கூடிய பிரம்மனால எழுத முடியும். 1000 நாக்குகளையும் 1000 காதுகளையும் 1000 கண்களையும் உடையவனாகிய, அதுல 1000 நாக்குகள் பிளவுபட்ட நாக்குகள் 2000 நாக்கு, அந்த 2000 நாக்குகளை உடையவனாகிய ஆதிசேஷன் வேணா ஒருவேளை எழுதலாம். ஆனா நீ என்ன போய் ஒரு மிதமதி இருக்கு உன்னை எழுது அப்படின்னு சொல்லி கேக்குற. நான் என்னால எழுத முடியுமா, முதல்ல 1000 ஸ்லோகங்களால உன்னுடைய பெருமையை வர்ணிக்க முடியுமா, உன்னுடைய ஒரு விரலுடைய அழகையாவது வர்ணிக்க முடியுமா, முடியாதே தாயே. என்ன போல ஒரு பசுவின், அதாவது ஒரு சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தை அனுமான் தாண்டினார் அப்படின்னு சொல்றோம். ஆனா அனுமான் சமுத்திரத்தை தாண்டல, மகேந்திரகிரியில இருந்து இலங்கை வரைக்கும் தாண்டின. அதுக்கே அந்த மாதிரி ஆழமா இருக்கிற சமுத்திரத்தை ஒரு கொசுவினுடைய குட்டி கொசுவானது நான் குடிச்சே தீர்த்துடுவேன் அப்படின்னு சொன்னா அது சாத்தியமாகுமா, அது மாதிரி என்ன போய் நியமிச்சிருக்கே அப்படின்னு சொல்ற. இந்த லக்ஷ்மி சகஸ்ரம் வந்த வைபவம் ஒரு அற்புதமான விஷயம். எப்படி அப்படின்னா, வெங்கடாத்வரி கவி அவர்கள் 17ஆம் நூற்றாண்டு, அதாவது 1560 இருந்து 1630 அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர். காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய அரசாணிப்பாளை அப்படிங்கிற ஊர்ல அவதரிச்சு பிறந்தவர். அவருடைய முன்னோர்கள் எல்லாம் தூப்புள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற காஞ்சிபுரத்துல இருக்க தீபப்பிரகாஷர் சன்னதி கிட்ட இருக்கா. தீட்சிதர் பட்டம் வாங்கினவா யாகங்கள் பண்றதுனால. அப்படி யாகங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பலனை அவ திருவேங்கடமுடையானுக்கு அர்ப்பணித்து விடுபவர்கள். யாகம் பண்ற பலனை திருவேங்கடமுடையானுக்கே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அதனால அத்வரி பட்டம் வாங்கியவர்கள். இவருடைய தாத்தாவாகட்டும் இவருடைய தந்தையாகட்டும் அனைவருமே அத்வரி, எல்லாவற்றிலையும் சிறந்து விளங்கியவர்கள். அப்படிப்பட்ட வம்சத்துல வந்தவருடைய வெங்கடாத்வரி அவ பண்ணின அந்த யாகசாலை இன்னமும் அந்த தூப்பல் கிட்ட இருக்கு. எதோக்தகாரி சன்னதி கிட்ட அந்த யாகசாலை இருக்கு. இன்னமும் அவருடைய வம்சத்தினர் காஞ்சிபுரத்தை சுத்தி வசிச்சுன்னு வர. அவர் நிறைய அற்புதமான கிரந்தங்களை எழுதியிருக்கார். லக்ஷ்மி சகஸ்ரம், விஸ்வகுணாதர்ஷன சம்பு, வரதாபியுதயம், பிரத்யும்னானந்த நாடகம், அப்புறமா இந்த ராமாயணத்துக்கு விஸ்வகுணாதர்ஷன சம்புலயே அதெல்லாம் வந்துடும். வரதாபியுதயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரந்தமும் அவர் எழுதியிருக்கார். வரதன் உத்பாவ பண்ண விதித்த எழுதின ஸ்லோகம் இது, அற்புதமான ஸ்லோகம். ஆனா அவருடைய சில இதுதான் ராகவ யாதவியம், இது மாதிரி சில இதுதான் பிரபலமா இருக்கே தவிர பாக்கி நிறைய கிரந்தங்கள் அவருடைய இது கிடைக்கவே இல்லை. அவ்வளவு கவி மேதை உடையவர் அவர். விஸ்வகுணாதர்ஷன சம்பு அப்படின்னு, சம்பு அப்படின்னா ஒரு காவியம் ப்ரோஸ்லயும் இருக்கும், செயல் வடிவமாவும் இருக்கும், கத்திய நடையிலும் இருக்கும், செயல்களும் இருக்கும். அதுதான் பஞ்சமஸ்கந்தம் செவி போல பாகவதத்துல அந்த மாதிரி. அந்த விஸ்வகுணாதர்ஷன சம்புல விஸ்வாவசு கிருஷ்ணனும் அப்படின்னு 2 கந்தர்வர்கள் ஒரு அழகான புஷ்பக விமானத்துல ஏறிண்டு இந்தியால இருக்கிற அப்ப பாரத தேசத்துல இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களை எல்லாம் தரிசிக்க போறா. இந்த விஸ்வாவசு அப்படிங்கிறவர் எல்லாத்துலயும் நன்மையே பார்க்கக்கூடியவர். கிருஷ்ணனும் அப்படிங்கிறவர் எல்லா இடத்துலயும் இருக்கிற தீமைகளையே பார்க்கக்கூடியவர். இப்படி ஒரு க்ஷேத்திரமாக தரிசிச்சுட்டு வரும்போது
பத்ரியை பத்தி சொல்றார். எவ்வளவு அற்புதமான ஸ்தலம். இங்கதான் வாமனமூர்த்தியானவர் வந்து அந்த ஜலம் வாங்கிட்டு வளர்ந்த நரநாராயண இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒரு ஊர் யாராலையும் அணுக முடியாத தூரத்துல இருக்க, ஒரே குளிர், வருஷத்துக்கு 6 மாசம் பனி அப்படின்னு கிருஷ்ணனா அதனுடைய குறைகளை சொல்வார். இப்படி ஒரு க்ஷேத்திரமா சொல்லிண்டே வரும் பொழுது திருப்பதிக்கு வந்து சேர்றான். திருப்பதி மலை மேல பறக்கும் பொழுது கலியுக வரதனாக இருக்கிற திருவேங்கடமுடியான் இங்கதான் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல போக, இவர் அதை பத்தி குறையாக சொல்ல போக, இவர் என்ன குபேரனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ல போக, கிருஷ்ணனுடைய கண் பார்வை பறிபோகின்றது. சுவாமி அந்த பாவத்துல எழுதினாரா வெங்கடாத்வரிக்கும் கண் பார்வை பறிபோய் விட்டதாக சிலர் சொல்கின்றார்கள். அப்ப பெருமான் கிட்ட இது ஒரு காவிய பாவத்துல எழுதிட்டு வரும்பொழுது என் கண் பார்வையை பறிச்சுட்டியே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்றா, திருவேங்கடமுடையான் தயாசாகரம் அவனிடத்துல போய் பிரார்த்தித்து உன் கண் பார்வையை திரும்ப பெற்றுக் கொள்வாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய பார்வையை அவர் பறிச்சுட்டார். ஆனா தயாசாகரமாகி அந்த எம்பெருமான விட கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய காமதேனுவாக இருக்கிற மகாலட்சுமியை ஆசிரியத்து அந்த கண் பார்வையை பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி திருச்சானூர் வந்து அந்த கோவில்ல இருந்து லக்ஷ்மி சகஸ்ரத்தை இயற்றி லக்ஷ்மி தன் கண் பார்வையை திரும்ப பெற்றார் அப்படின்னு இந்த சரித்திரம் போகும். விஸ்வகநாத தர்ஷன சம்புல அந்த சரித்திரம் போகும். அப்படி அதுல எழுதப்பட்டதுதான் ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸ்லோகங்கள். அப்ப பகவானாகிய அந்த மகாலட்சுமியை ஆசிரியத்து கவி வெங்கடாத்வரியானவர் தன் கண் பார்வையை திரும்ப பெற்றார். அதனாலதான் கண் பார்வையில ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் இல்ல கண்ணுல ஏதாவது இது இருந்தாலும் முறையான சிகிச்சை பெற்றும் அது பலனளிக்கவும் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்றவா கூட லட்சுமி சகஸ்ரத்தை பிரார்த்தித்து கண் பார்வை பெற்றார்கள் அப்படிங்கறதும் இன்னமும் அரசாணை பாலையில போய் கேட்டோமானா அந்த அற்புதமான அனுபவங்கள் அங்க இருக்கிறவா பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆகவே கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள், கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவா, அவெல்லாம் வந்து லட்சுமி சகஸ்ரத்தை அனுசந்தித்து முறையான சிகிச்சையின் மூலமாக பகவானுடைய அருளாலையும் தாயாருடைய அருளாலையும் தங்களுடைய கண் பார்வையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அரசாணிப்பாளையில இருக்கிற அந்த கோவில் வெங்கடாத்வரியாலே பிரதிஷ்டப்பட்டப்பட்டது. ஏன்னா திருப்பதியில இருந்து வந்துட்டு அந்த பத்மாவதி தாயார 3000 மந்தனர்கள் அழைச்சின்னு போய் அரசாணிப்பாளையில ஒரு சதுர்வேதி மங்களத்தை ஸ்தாபிச்சு அங்க இருந்துட்டு அந்த கோவில்ல ஆசிரியத்துக் கொண்டு இருந்தார் தன்னுடைய இறுதி காலத்துல. ஏன்னா மகா பெரிய கவி கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் விஜயநகர மன்னர்கள் அப்புறம் டெல்லி பாதுஷா எல்லாருடைய இதுலயும் அரசவை கவிஞரா இருந்தவர். கடைசியாக இங்க வந்து இங்க தங்கி இங்கேயே இருந்து பகவானை ஆசிரியத்துக் கொண்டு அப்படியே முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கவிகள்ல இது நிறைய இடத்துல அவர் குறிப்பிட்டு இருப்பார். இந்த மாதிரி அரசர்களை புகழ்ந்து 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 என்னுடைய நாவானது இறந்து போற நிலைமையில இருக்கு தாயே, உன்னுடைய நாமமாகிய அமிர்தத்தை பரகின பிறகுதான் என்னுடைய நாவிற்கு உயிர் வந்தது அப்படின்னு சொல்லி பல ஸ்லோகங்கள்ல வெங்கடாத்வரி மகாலட்சுமியினுடைய நாமத்தினுடைய பெருமையையும் அவருடைய கட்டாட்ச வைபவத்தையும் சொல்றார். அப்படிப்பட்ட அற்புதமான கிரந்தத்தை தான் நம்ம இப்போ சேவிக்க போறோம். அந்த லட்சுமி சகஸ்ரத்தை தான் நம்ம பாராயணம் பண்ண போறோம். ஆகவே அரசாணிப்பாளையில திரு வரதராஜ பெருமாளோட இணைந்து இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார நிர்ணயம் பண்ணி அங்க இருந்துட்டு தன்னுடைய கடைசி காலத்துல அப்படியே அத்தனை பெருமாளை ஆசிரியத்துக் கொண்டு அவர் முக்தி அடைந்தார் அப்படிங்கிறது வெங்கடாத்வரியுடைய சரித்திரம். தனக்கு கண் பார்வை அருளியவளாகிய பத்மாவதி தாயாரை ஆசிரியத்து இந்த லக்ஷ்மி சகஸ்ரத்தை வெங்கடாத்வரி அவர்கள் ஏற்றுகின்றார். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி முதல் ஸ்லோகத்துல அற்புதமாக எம்பெருமானுடைய திருவடி, யாருடைய திருமார்பில் மகாலட்சுமியினுடைய திருவடி குழம்பு சாத்தி இருக்கோ அவனே பரபிரமம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறவராகிய அதுல 25 ஸ்தபகங்கள் ஸ்ரீஸ்துதியில வரக்கூடிய 25 ஸ்லோகங்களை 25 ஸ்தபகங்களாக விருத்தி எழுதியிருக்கின்றார் அப்படின்னு பொருள் கூறுபவர்கள் கூறுகின்றார்கள். அதன்படி பார்க்கும் பொழுது லக்ஷ்மி சகஸ்ரத்துல 25 ஸ்தபகங்கள். ஸ்தபகம் அப்படின்னா பூங்கொத்து அப்படின்னு அர்த்தம். ஆகவே மகாலட்சுமி ஆகிய கற்பக தருவை 25 பூங்கொத்துக்களால் தொடுத்த லக்ஷ்மி சகஸ்ரம் என்கின்ற மாலையை சூட்டி அவர் வழிபடுகின்றார். அதுல முதல் ஸ்லோகமாகிய மங்கள ஸ்லோகத்துல வெங்கட பிரம்மனாகிய திருமலையில இருக்கக்கூடியவனாகிய எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய திருமார்பில் எழுந்தருள் இருக்கக்கூடியவள். லக்ஷ்மிக்கு ஒரு 3 விதமான வைபவம் உண்டு. அதாவது இச்சை, லயை, அர்ச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இச்சைனா தன்னுடைய சங்கல்பத்தாலேயே தன்னுடைய விருப்பத்தாலேயே பகவானுடைய திருமார்பை வக்ஷஸ்தலத்தை அடைந்து அவளை அனுபவிக்கக்கூடியவள் அப்படிங்கிறது. எதனால் இவனுடைய வக்ஷஸ்தலத்தை அடைந்து அனுபவிக்கின்றாள் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஆழ்வார்கள் 3 பேரும், முதலாழ்வார்கள் 3 பேரும் திருக்கோவிலூருக்கு போறா பகவானை தரிசிக்கிறதுக்காக, பகவத் தரிசனம் கிடைக்கிறது. முதலாழ்வார் எழுதுறார், வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக
செய்ய சுடராழி யானைக்கே சூட்டினேன் பொன்மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு சொல்ற. இரண்டாவதுல அவர் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருக்கு சிந்தை எடுத்தறியா. அதாவது முதல்ல இருக்கிறவர் ஒரு விளக்கா சூரிய கடல்களை சமுத்திரங்களை வச்சு விளக்கா வச்சு செய்யறார். இரண்டாவது இருக்கிற அன்பால விளக்கு ஏத்துறார். அதான் மூணாவது ஆழ்வார் பாடுறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறம் கண்டேன். மகாலட்சுமி தான் அந்த விளக்குல முதல்ல யார் தெரியுறா? அவனுடைய திருமார்புல இருக்கிற திருக்கண்டேன் அவனுடைய மகாலட்சுமி தெரியுறா. அவளோடைய ஒளியால ஸ்வகாந்தியா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார் இல்லையா, அவனுடைய திருவொழியால் நான் பகவானை தரிசித்தேன். இந்த இடத்துல மகாலட்சுமியானவள் ஆச்சாரிய பூத்தையாக இருந்து நம்முடைய குறைகளை கேட்டு அவனை கேட்பிக்க வைத்து நம்மை அவனுடைய திருவடியில் சேர்க்கக்கூடிய வைபவத்தை சொல்ற. நாராயணியத்துல பட்டத்திரி கிட்ட கேட்கறாளாம், ஒரே இருட்டு, மழை பெய்யறது, ஒண்ணுமே வெளியில தெரியல, பகவான் பிறந்துட்டார், அவனே கருப்பு, காராகிரகமும் கருப்பு, இருக்கிற விளக்கெல்லாம் அவரை அணைச்சுட்டார். அதுல எப்படி கண்டுபிடிச்சாரு அவர் கருப்பு கிருஷ்ணன்? அந்த குழந்தை பிறக்கணுமோன்னு அந்த குழந்தை அவனுக்கு பல்லு கூட கிடையாது, அவன் பிறந்த குழந்தை, சிரிச்சா பல்லு பளிச்சுன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது கூட தெரியாது. அப்படி எப்படி கண்டுபிடிச்சான்னா, பெருமான் 4 திருக்கரங்களோட சங்கு சக்கரத்தெல்லாம் ஏந்திட்டு தானே சின்ன உருவமா பிறக்கிறாரு. அப்புறமா தானே வசுதேவர் பிரார்த்திக்கும் மனுஷ உருவத்தை மாத்திக்கிறார். அவனுடைய மார்புல இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய பொன்னிறமான தேஜஸினால்தான் அவளை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி அவர் பாடுற பட்டத்திரி பாடுற. எதற்காக திருமார்புல மகாலட்சுமியோட பகவான் முதல்ல வர அப்படின்னா, இந்த பிரகலாத சரித்திரத்துல ஒரு அற்புதமான வைபவம். பெருமான் நரசிம்ம உருவம் எடுத்துட்டு வர்றார், ஹிரண்யகசிபு வதம் பண்றார், பிரகலாதனுக்கு அருள் புரிகிறார், எல்லாம் பண்ணிட்டு அந்த ஹிரண்யகசிபோட சிங்காசனத்துல உட்கார்றாராம். எதுக்காக உட்கார்றார் அப்படின்னா, இதுவரைக்கும் அதுல ஆட்சி செய்து வந்தவா எல்லாருமே அசுரர்கள். அப்படிப்பட்ட அசுரர்களுடைய அந்த இதுல உட்கார்ந்துட்டு அந்த பிரகலாதனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு, அதனால அதுல தான் உட்கார்ந்துட்டு அதுல இருக்கக்கூடிய அமங்கலங்களை எல்லாம் போக்கிட்டு போறாராம். அது மாதிரி இந்த சிறைச்சாலையில அது வரைக்கும் கம்சன் கிருஷ்ணனுக்கு முன்னாடி பிறந்த 6 குழந்தைகள் அங்க அடிச்சு கொண்டிருக்க. அப்படிப்பட்ட அமங்கலமா இருக்கிற இடத்துல பெருமான் எப்படி வருவார்? அப்ப அதை சுத்தம் பண்ணணும்னா மங்கள ஸ்வரூபிணியாக பகவான் மகாலட்சுமி தானே வர முடியும், அவளால தானே அதை பண்ண முடியும். அதனால அந்த மகாலட்சுமியானவள் அவதரித்து அவனுடைய திருமார்புல வந்து தன்னுடைய கட்டாட்சத்தால முதல்ல அந்த இதை சுத்தம் பண்றாளாம். அவளுடைய மங்களகரமான பார்வை பட்ட மாத்திரத்துல எல்லா விதமான அமங்கலங்களும் நீங்கிற பிறகு பெருமான் அதில் அவதரித்து அங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வசுதேவ ஸ்துதி தேவகி ஸ்துதி எல்லாத்தையும் பண்ணிட்டு தன்னை கொண்டு போய் நந்தகோகுலத்துல விடுற மாதிரி சொல்றான். அப்படிப்பட்ட திருமார்பை உடையவனாகிய குருவாயூரப்பா அப்படின்னு பட்டத்திரி அங்க பிரார்த்திக்கிற. இந்த இத அற்புதமாக வெங்கடாத்ரி தன்னுடைய இதுல விளக்குற. எல்லா இடத்திலையும் அவதரிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பகவான் வரும் பொழுது தன்னுடைய கட்டாட்சத்தால அந்த இடத்தை தாயார் சுத்தமாக்குகிறாள். ஏன்னா தாயாருக்கு சபலா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஒரு இடத்துல நிரந்தரமா தங்க மாட்டான். மகாலட்சுமியை தங்க வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல மகாலட்சுமியை தங்க வைக்கணும்னு என்ன பண்ணணுமா, பகவானுடைய நாம வைபவத்தை அங்க சொல்லணுமா. எங்கெல்லாம் பகவத் சங்கீர்த்தனம் ஒழிக்கிறதோ, நாம சங்கீர்த்தனம் ஒழிக்கிறதோ அங்க விட்டு மகாலட்சுமி நகர மாட்டான். அதனால அந்த இடத்துல மகாலட்சுமி பகவானுடைய நாம சங்கீர்த்தனை கேட்கணும். பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை கேட்கறதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் ஒரு சின்ன கதையோட சொல்லுவேன். இன்னும் எவ்வளவு நேரமா சொல்லலாம்? அப்போ இன்னொரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்லுவா. மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாள் அப்படின்னு. ஒரு பெரிய பணக்காரர், மகா பக்தி மிகுந்தவர். ஒரு நாள் அவருடைய கனவுல மகாலட்சுமி வந்து சொல்றா, நாளையோட நான் உன் இல்லத்தை விட்டு போவதாக இருக்கேன், உனக்கு ஏதாவது வேணும்னா என்னுடைய பரம பக்தன், அதனால உனக்கு ஏதாவது வேணும்னா குடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வந்து சொல்லிட்டு மறந்துடுறான். காலம்பரை எழுந்துக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை கூட்டுறார். இந்த மாதிரி விஷயம் மகாலட்சுமி சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க எல்லாரும் சொல்றா, நம்ம நிறைய ஒரு பெரிய வீடு வாங்கிக்கலாம், அந்த வீடு முழுக்க தங்கத்தால நிரப்பிக்கலாம் அப்படிங்கிறா. சில பேர் சொல்றா தங்கம் பணம் எல்லாம் வேண்டாம், இந்த டிமானிட்டைசேஷன் மாதிரி வந்து போயிடுதுன்னா என்ன பண்றது, அதனால நிறைய கால்நடைகளை எல்லாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற. சில பேர் வண்டி வாகனங்களை எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்றான். அவருடைய கடைக்குட்டி பெண்ணானவள் மௌனமாக இருக்கின்றாள். இருக்கும் பொழுது அவள்கிட்ட கேட்கிறா, ஏமா எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாளே, நீ என்னமா சொல்ல போற அப்படின்னு அவர் கேட்கிறா. அப்ப அவ சொல்றா, அப்பா மகாலட்சுமி போகும்போது அவளால படைக்கப்பட்ட செல்வம் எல்லாமே போயிடுச்சுன்னா என்னப்பா பண்றது அப்படிங்கிற. பொதுவா மகாலட்சுமியோட அனுகிரகத்தால கிடைக்கிற செல்வம் வந்து நமக்கு நன்மையை தான் உருவாக்கும்.
அது போகாது. இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் இல்லையா, நம்ம மனுஷா இல்லையா, நமக்கு வந்து சந்தேகம் வருமானோ, எல்லாம் போயிடுச்சுன்னா என்னப்பா பண்றது? அதனால எப்பேற்பட்ட ஏழ்மை நிலை வந்தா கூட நம்ம குடும்பத்துல இருக்க பரஸ்பர உறவும் அன்பும் சமாதானமும் குறையாமல் இருக்கட்டும்னு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அது போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கும் அது நல்ல யோசனையா தோன்றது. அன்னைக்கு நைட்டு கனவுல மகாலட்சுமி என்ன சொல்றாமா, எப்படிப்பட்ட ஏழ்மை நிலை நீ எங்களை விட்டு போய் வேற ஒரு வறுமை நிலை வந்துருது எங்களுக்கு அப்படின்னா, அந்த சமயத்துல கூட எங்க குடும்பத்தினுடைய ஒற்றுமையும் அன்பும் பரஸ்பர சமாதானமும் எப்போதும் நிலவட்டும் அப்படின்னு கேட்க, மகாலட்சுமி சிரிச்சுட்டே சொல்றாளா, இந்த ஐடியா உனக்கு சொன்னது யாரு? இந்த மாதிரி என் பொண்ணு சரியா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. எங்க அன்பும் சமாதானமும் பரஸ்பர ஒற்றுமையும் நிலவரதான் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். அதனால இனிமே நீ கேட்ட வரத்தின்படி உன் இல்லத்திலேயே வாசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம். மகாலட்சுமி வாசம் செய்தா அந்த இடத்துல பெருமான் இருந்தாகணும் இல்லையா? ஏன்னா இந்த திருவேக்கா சரித்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது, வேகா சேதுவனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது யதோக்தகாரி அப்படின்னு சொல்றார். பெருமான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். கணிகண்ணனை அவர் போ சொல்ற அரசன், நான் கொண்டு மானிடம் பாட மாட்டேன், உன்னை புகழ மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கணிகண்ணனை போ சொன்ன உடனே கணிகண்ணன் போகின்றான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுறு சென்னாப்புலவனும் போகின்றேன், நீ உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு ஆழ்வார் வந்து சொல்றார். ஆழ்வார்லாம் ரொம்ப அதிகாரம், அவர் வச்சதுதான். உடனே என்ன பண்றார், பெருமாள் பைய சுட்டிட்டு கிளம்பிட்டார். ஆதிசேஷனா பெருமாள் போனா மகாலட்சுமி இருப்பாள், அவதான் முன்னாடி போனா. மகாலட்சுமி போன உடனே ஊரே இருண்டு போயிடுது. அடிச்சு புடிச்சுன்னு ஓடி வரான் அரசன். அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க, திரும்பி எழுவோ அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி பெருமாள் வந்து படுத்துக்கிறார். ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி அப்படின்னு. அப்ப மகாலட்சுமி ஒரு இடத்த விட்டு போயிட்டா அப்படின்னா முழுமையாவே பெருமாளே அந்த இடத்துல தங்க மாட்டோம். அப்படி மகாலட்சுமி எப்படி நம்ம நிறுத்திக்கணும் அப்படின்னா, எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் நடக்கின்றதோ அந்த இடத்துல மகாலட்சுமியானவள் நிலையாக எழுந்தருளி இருக்கின்றாள். அதனாலதான் நம்ம நெல்லை சகசநாம மண்டலியில இத்தனை நாமங்களை உச்சரிக்கும் போது நம்மளை விட்டுட்டு போவாளா? என்னைக்குமே அது லட்சுமி கடாட்சத்தோட மேலும் மேலும் 5 வருடங்கள் முடிஞ்சிருக்குன்னு சொல்றோம், 100 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு. அத்தனைக்கும் நம்ம எத்தனை பேருக்கும் ஆயுசையும் கொடுக்கணும் பகவான், ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த திருவேங்கடமுடையானுடைய திருப்பத்னியாக தர்மபத்னியாக தர்மச்சனையாக திகழக்கூடியவளாகிய மகாலட்சுமியை குறித்து இவர் எழுதினதாகிய அந்த ஸ்ரீ இதுல லட்சுமி சகசரத்துல 25 பூங்கொத்துக்களால் ஆன மாலையாக தாயார கொண்டாடி இருக்கா அப்படின்னு சொல்றோம். அப்படி கொண்டாடி இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்னத்தால கொண்டாடி இருக்கா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னாலே தன்னுடைய சங்கல்பத்தால அடையறா, அப்புறமா லயாவாக அர்ச்சையாக அவதரித்துக் கொண்டு வருகின்றாள் அப்படின்னு. தன் சங்கல்பத்தால் பகவானுடைய திருமார்பை அடைந்தவள், அதாவது திருக்கண்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி திருமார்பை அடைந்தவளாக இந்த அந்த மூர்த்தியாக மகாலட்சுமி திருமலையில எழுந்தருளி இருக்கின்றாள். அங்க அவளுக்கு தனி சன்னதி கிடையாது, தாயார் வந்து பெருமானுடைய திருமார்பிலேயே அவதரித்திருக்காள். ஆனா லயமாக இந்த இடத்துல தனிக்கோவில் நாச்சியாராக திருச்சானூர்ல எழுந்தருளி இருக்கின்றாள். தனிக்கோவில் நாச்சியார தனி உருந்து இருந்து அரசு செய்பவள், ஏன்னா ஆகாஷராஜனுடைய புத்திரியாக அந்த ராணியாக இங்க இருந்து ரட்சித்துக் கொடுப்பவள். அதனால அவளை பிரார்த்தித்துக் கொண்டு, தாயே உன்னை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை எழுதுகின்றேன் அப்படின்னு சுவாமி வெங்கடாத்வரி எழுத ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மியினுடைய நாமங்கள்ல ரொம்ப முக்கியமா இந்த துவாதச நாமம் சொல்லும். ஸ்ரீதேவி அமிர்தோத்பூதா கமலாச்சந்திர சோபனா விஷ்ணு பத்னி வைஷ்ணவி ச வராரோகம் ச சாங்கினி ஹரிப்ரியா தேவதேவி மகாலட்சுமி சுந்தரி அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு விளக்கமா சொல்லணும் அப்படின்னா நிறைய ஸ்தலங்களை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்ரீதேவியாக, அமிர்தோத்பூதாவாக, கமலாவாக, சந்திரசோபனாவாக எங்கெல்லாம் மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கின்றாள் பெருமானோட இணைந்து அவனோட தனி சன்னதியில. உதாரணமா ஷார்கினி அப்படின்னு சொன்னோம்னா கோமலவள்ளி தாயார குறிக்கும். ஏன்னா ஷாரங்கபாணியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பத்தினியாக அந்த திருக்குடந்தையில எழுந்தருளி இருக்கிறார். இப்படி விஷ்ணு பத்னியாக, வைஷ்ணவியாக, சந்திரசோபனாவாக பரிமள திருஇந்தலூர்ல எழுந்திருக்கக்கூடிய பரிமள ரங்கநாயகி தாயார் அங்க. அது வந்து சந்திரசாப விமோச்சன வள்ளி அப்படிங்கிறது தாயாருடைய திருநாமம். இப்படி ஒரு திருநாமத்தையும் அழகாக நாமவைபவ ஸ்தபகம், இப்படி ஒவ்வொரு ஸ்தபகத்திலையும் தாயாருடைய சிறப்புகளை சொல்லிட்டே வர்றார். அப்போ மொத்தம் 25 ஸ்தபகங்களாக அவர் சொல்லுவது அப்படிங்கிறதால காலம் கருதி நான் இதை போட்டியிலே போறேன். பிராரம்ப ஸ்தபகம், பிராத்துர் பாவம், பக்ஷஸ்தலம், காருண்யம், கட்டாட்சம், பிரயத்னம், மங்களம், சௌந்தர்யம், ஸ்ருங்காரம், ஐஸ்வர்யம், சாந்தி, உற்சவம், வதான்யம், யமகம், நக்ஷத்திரமாலா, சித்திரச்சரிதம், நாமவைபவம், ஆமவைபவம், அபயப்பிரதானம், தேவதாந்த பரிசங்கியா ஸ்தபகம், தசாவதாரம், சித்திரஸ்தபகம், சங்கீர்ண ஸ்தபகம், நிர்பேத ஸ்தபகம், சரணாகதி ஸ்தபகம்னு மொத்தம் 25 ஸ்தபகங்கள். ஸ்தபகம்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி பூங்கொத்து அப்படின்னு சொல்லலாம். முதல் ஸ்தபகமாகிய இதுல பிராரம்ப ஸ்தபகத்துலதான் திருச்சானூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார பிரார்த்திக்கிற. தாயே, என்ன நீ எப்படி தேர்ந்தெடுத்தாய்? இதை எழுதுவதற்கு என்னை நீ எப்படி தேர்ந்தெடுத்தாய்? நான் என்ன காரணத்தால இதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல.
ஏன் அப்படின்னா உன்னை பற்றி எழுதுவதற்கு ஆதிகாவியாகிய வால்மீகி, அப்புறம் வியாசர், பராசரர், இந்த மாதிரி எத்தனை பேர் ஸ்ரீமத் பாகவதத்துல வியாசர் எல்லாருமே உன்னுடைய பெருமைகளை நாட்கழும்பு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிதமதி படைத்த என்னை இதை நீ எழுத ஏன் தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவதி தாயார பிரார்த்திச்சு, உன்னுடைய கட்டாட்சத்தால நான் இதை சிறப்பாக செய்து முடிப்பேன் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு முதல் சபகத்தை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அற்புதமாகிய ஆச்சரியகரமான ஸ்தோத்திர விசேஷங்களும் அற்புதமான நிறைய பொருட்களும் நிரம்பின ஸ்லோகங்கள் இதுல நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பிராத்தர் அம்புஜ விடம்பி லோச்சனாம் மாதரம் திரிஜகதாம் உபாஸ்மகே ஸ்ரீதரம்ய கருணாவலோகனைகி யாதரங்கயதி மங்களானி நக அப்படின்னு தாயாருடைய பெருமைய சொல்றேன். பிராத்தர் அம்புஜ, பிராத்தக விடிகாலம்புற. அதுவும் எப்படிப்பட்ட விடிகாலம்புறன்னா சரத்காலம், வருஷா காலம், அதான் மழைக்காலம் முடிஞ்சு எல்லா மேகங்களும் போயிடுது. சரத்காலத்துல வானம் தெளிவாக காணப்படும், ரொம்ப உஷ்ணமும் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்துல சூரியன் உதிக்கும் பொழுது மலர்ந்த தாமரையானது என்ன ஒரு அழகாக இருக்குமோ அது போன்ற அற்புதமான விழிகளை உடையவளும், கருணை அலை அலையாக பெருக்கெடுக்கக்கூடியவளும். எப்படி அலைகள் தொடர்ந்து கடல்ல வந்துட்டே இருக்கும், அது போல உன்னுடைய கருணா கட்டாட்சமானது அலை அலையாக பெருக்கக்கூடியதும் குளிர்ச்சியானதுமாகிய உன்னுடைய திருவழிகளால் எங்களை கட்டாட்சித்து அருள்வாயாக அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஸ்தபகத்தை தொடங்குகின்ற. அடுத்த ஸ்தபகமாகிய பிராதுர்பாவம், அதாவது மகாலட்சுமி எப்படி திருப்பார்கடல்ல அவதரிக்கின்றாள் அப்படிங்கிறது. இந்த பிராதுர்பாவத்துல மகாலட்சுமி பிறக்கும் பொழுது கூட பிறந்தவைகளாகிய அந்த பொருட்களையும் வர்ணிக்கிறார். மகாபாரதத்துல சொன்னபடி 203 பொருட்கள் பிரார்கடல்ல இருந்து உத்பவிக்கிறதா. ஆதிசேஷ் ஐராவதம், காமதேனு, உச்சைஸ்ரவஸ், அமிர்தம், என்னென்னவோ வருது. கற்பகத்தரு, அப்சரஸ்கள், மோகினி அவதாரத்துல தன்வந்திரி பகவான் எல்லாருமே வர. அப்படிப்பட்ட இந்த பார்க்கடல்ல பாக்கி எல்லாரும் உதிச்சா, ஆனா இதுல இந்த ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி இத்தனை பொருட்கள் உருவானாலும் இவனுக்கு எப்ப பெருமை வந்துதான், மகாலட்சுமி அவதரிச்ச உடனேதான் சமுத்திரராஜன் தான் பிறந்த பெருமையை பெற்றானோ. தனக்கு மகளாக மகோதார தயைவ பூபதி அப்படின்னு சொல்ற. இந்த பார்க்கடல்ல மகாலட்சுமி பிறந்த உடனே இவன் எவ்வளவு அள்ளி தரான். அவன் பிறக்கவே இல்லை இன்னும், அதுக்கு முன்னாடியே வந்தது அத்தனையும் வாரி 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 வழங்குறான். அப்படி வழங்கிட்டு அவனுக்கு எப்ப கிடைச்சுதான், பாக்கி எல்லாம் பிறந்ததெல்லாம் பெருசு இல்ல, இவள் பிறந்ததுனாலேயே சமுத்திரராஜன் தான் பிறந்த பெருமையை பெற்றான், தான் அடைந்த வைபவத்தை பெற்றான். அதனாலதான் இன்னைக்கும் கடல்ல ஸ்நானம் பண்றது அவ்வளவு விசேஷமா இருக்கு. ஏன்? மகாலட்சுமி உற்பத்தி ஆனால். அதனாலதான் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன பண்ணுவா, நிறைய பேர் அதுல தங்கம் எல்லாம் வாங்க மாட்டான். தங்கம் வாங்கினது, வெள்ளி வாங்கினது பின்னாடி எல்லாம், ஏன்னா அதெல்லாம் யார் கொடுத்தாலோ அவளுக்கு தான் அது பெருகும். அதனால நகக்கடை தான் பெருகின்றது. அதனாலதான் அக்ஷய திருதியைகள்ல நீங்க பார்த்தேன் அப்படின்னா மகாலட்சுமிக்கு பிரீத்தியான மல்லிகைகளை வாங்கி தொடுத்து எல்லாருக்கும் தானம் பண்றது. சாதம் நல்ல பொண்ணு விளவிளேன்னு இருக்கிற சாதத்தை வெடிச்சு தயிர் சாதம் பண்ணி தானம் பண்றது. மகாலட்சுமிக்கு பிரீத்தியா இருக்கக்கூடிய தாம்பூலத்தை எல்லாருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறது. மஞ்சள் நிறைய வாங்கி கொடுக்கறது. முக்கியமாக உப்பு வாங்கிப்பா, உப்பு வாங்கி ஆத்துல வைப்பா. ஏன்னா மகாலட்சுமி அவதரித்த இடம் இல்லையா, அதனால அன்னைக்கு உப்பு வாங்கி வச்சா அவளுடைய கட்டாட்சமானது பெருகும் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அற்புதமாக அவள் பிறந்த பெருமையை பெற்றதாகிய சமுத்திரராஜன் அந்த பெருமையை பெற்றான்கிற அந்த வைபவத்தை விளக்குறது. மூன்றாவதாக வக்ஷஸ்தலாவஸ்தான ஸ்தபகம், மகாலட்சுமியானவள் பெருமானுடைய திருமார்பினை ஏன் அடைந்தாள் அப்படிங்கிற அந்த வைபவத்தை விளக்கக்கூடியது. இதற்கு நிறைய காரணங்களை சொல்லி அற்புதமான அர்த்தங்களோட அவர் விளக்குறார். நாலாவதா மகாலட்சுமியினுடைய காருண்யத்தை விளக்கக்கூடியது மாதர் மாதவ மைதிலி அப்படின்னு சொல்ற. இந்த அரக்கிகளுக்கெல்லாம் கூட ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, தாயார் பிரிஞ்சு இருந்த போது அவன் பிரச்சனையே பண்ணாத வாலியையே வதம் பண்ணின. ஆனா தாயாரோட இருக்கும்போது அவளை காயப்படுத்தினவனாகிய காக்காசுரனையே மன்னிச்ச அப்படின்னு சொல்றாள் இல்லையா. அப்படிப்பட்ட அவளுடைய காருண்யத்தை சீதையாக இருந்த போது அவள் ராமாயணத்துல அரக்கிகள், எப்பேற்பட்ட அரக்கிகள், ஒரு வருஷம், ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, 1 வருடம் ராவணனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவளை கொடுமைப்படுத்தின அரக்கிகளையே ஒருத்தி மன்னிக்கிறா அப்படின்னா, தாயே நான் அந்த அளவுக்கு உன்னை கொடுமைப்படுத்தல, நான் பண்ணினதெல்லாம் சாதாரணமான பாவம் தான், அதனால என்னையும் மன்னித்தருள்வாயாக அப்படிங்கிற அற்புதமான ஸ்லோகங்களால அவளுடைய காருண்யத்தையும், 5வது ஸ்தபகமாக்கிய கட்டாட்ச ஸ்தபகத்தால அவளுடைய கட்டாட்ச பெருமையையும் கிடைக்குது. லக்ஷ்மிய சேவிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அவர் சொல்றார். முக்கியமா ஒரு ஸ்லோகம் வருது,
துச்ச வம்சே ஜன்ம ஸ்ருதிநயன மாதரதி துலா அப்படின்னு சொல்லுவா. அதாவது நல்ல குடும்பத்துல பிறப்பு, வேதத்தை வர்ணிக்கக்கூடிய தர்ம நெறியில போகக்கூடிய கல்வி, யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் நல்வழியில் வந்த செல்வம், கடைசியா இத்தனை கிடைக்கும் 8 விதமான நன்மைகளை சொல்லிட்டு கடைசியா சொல்றார் பகவானுடைய திருவடியை அடைதல், மோட்ச மார்க்கத்தை அளிப்பவள். அதனாலதான் சொல்லும் பொழுது ஆரம்பத்துல ஸ்ரீஸ்தவத்துல சொல்லும் போது அபவர்க்கம், மோட்சத்தையும் நமக்கு அளித்து விடுகின்றாள் அப்படின்னு சொல்றார். இப்படி ஒரு ஸ்லோகமா சொல்லிட்டு வரும் பொழுது அபீதி ஸ்தபகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தபகம் இருக்கு. அதுல கேக்குற, நான் 30 விதமான தப்பு பண்ணிருக்கேன் தாயே, எனக்கு பயமா இருக்கு, நரக வேதனைகளை நினைச்சா பயமா இருக்கு, 30 விதமான தப்புன்னு அந்த 30 ஸ்லோகங்களுக்காக அவர் சொல்றாரு. அதாடி எத்தனையோ தப்புகளை பண்ணிட்டு இருக்கும். அப்படி பண்ணும் பொழுது என்னை அதுல காப்பாற்றுவாயா அப்படிங்கும்போது சுவாமி தேசிகன் தன்னுடைய அபீதி ஸ்தபத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், ரமாதயித ரெங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோ ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இது இவ சுபகானி படத்தி நாம தேயானி தே நதஸ்ய யமவஷ்யதா நரகபாத பீதி குதக அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஸ்லோகமே எப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? ரமாதயித, ராம இது ரம்ய, அழகானவளே, ரமாதயித, அவனுக்கு அப்படிப்பட்ட அழகனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவளே, ரமையினுடைய கணவனே அப்படின்னு பகவானை கூப்பிடுற. மகாலட்சுமியை முன்னிட்டு கொண்டு, இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு கொண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தாயே, உன்னுடைய நாமத்திலேருந்து சொல்லி ஆரம்பிக்கிறேன், இத்தனை நாமங்களை சொல்லி கதறேன், எனக்கு யமவஷ்யதா நரகபாத பீதி குதக, இதுல நிறைய லட்சுமி சகஸ்ரத்துல நரகவாதனைகளிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு. ஏன்னா நரகவாதனை சாமான்யமானது இல்ல. நம்ம பஞ்சமஸ்கந்தத்துல நரகத்தை பத்தின வெரைட்டி எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு திக்குங்கும். என்ன சொல்லியிருப்பா, ஒரு கற்பாம்பூச்சி அதனுடைய சாப்பாடாக அதெல்லாம் பண்றது, நம்ம அதை போய் அதை நம்ம அதுக்கு தெரியாது, இதெல்லாம் மனுஷா பழங்குற இடம் அப்படின்னு. நம்ம உண்மையில சொல்ல போனா அந்த ஜீவராசிகளை தான் முதல்ல வந்தது, நம்ம அப்புறமா அவளோட இடத்தை ஆக்கிரமிச்சுட்டோம். அப்போ இந்த ஜீவராசிகள் எல்லாம் தெரியாம நம்ம வதச்சா கூட அதுக்கு ஒரு நரகம் இருக்கு அப்படின்னு. அப்ப தினசரி அடிக்கிற கொசு, மூட்டைப்பூச்சி, எறும்பு இதெல்லாம் என்ன பண்ணினா இதுக்கெல்லாமே நரகம்னா என்ன பண்றது? அப்ப இந்த நரகபாத வேதனைகள் எல்லாம் நினைக்க தாயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப ரமாதயிதா, பெருமானே, அந்த ரமையை முன்னிட்டு கொண்டு நான் உன்னை சரணடைகிறேன், உன் நாமங்களை நாத்தழும்ப சொல்கின்றேன், பொன்னை கண்டு உரைகள் மேல் நிரம்பர உழைத்தார்போல் உன்னை கொண்டு என் ஞாபகம் பால் நிரம்பர உழைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி உன்னுடைய நாமத்தை சொல்றேன் தாயே, அந்த நாமத்தை சொல்லி என்னை ரட்சிப்பாயாக. அது மட்டும் இல்லாம களி பிரணதி லட்சணை கலித சாக்கிய லோகாயதைகி துருஷ்க யவனாதிபீர் ஜகதி சிரும்பமானம் பயம் பிரகிருஷ்ட நிஜசக்திபீர் பிரசவம் ஆயுதைர் பஞ்சபிகி க்ஷிதி திருதச ரக்ஷகைர் சபய ரங்கநாதக்ஷனாத். இந்த களியினுடைய கொடுமையை நினைச்சார் மிகவும் பயமா இருக்கு. இந்த களியினுடைய கொடுமைகளிலிருந்து எங்களை ரட்சிப்பாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதேதான் அபிதி ஸ்தவத்திலையும் வெங்கடாத்வரி அவர்கள் சொல்றார், களியினுடைய கொடுமையினால தினசரி திண்டாடின்னு இருக்கோம். இந்த களியானவன் எப்பேற்பட்ட கொடுமைகளையும் தந்து விடுவான், எங்களை தர்ம நெறியிலேருந்து தவிர்க்கிறதுக்கு எல்லாம் பண்ணுவான். ஆனாலும் அப்படிப்பட்ட களியினுடைய கொடுமைகளை காப்பதுக்கு நான் உன்னை தவிர வேற யார்கிட்டையும் சரணடைய முடியாது தாயே, எங்களை ரட்சிப்பாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இறுதியாக பலஸ்தபகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சரணாகதி ஸ்தபகம் நிறைய சொல்லிட்டு வர. நாம வைபவத்துல எல்லாம் எக்கச்சக்கமா சொல்றார். நாம வைபவத்துல சொல்லும் போது என்ன சொல்றார், ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவம் அகர உக்கர மக்காரமா இருக்கு, அதை சொல்றது கூட கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு. அப்படி இருக்கும்போது ஈஸியா இருக்காது, ஏதாவது ஒண்ணு இருந்தா நான் சொல்லிக்கிறேங்க, அதான் ஸ்ரீ அப்படின்னு சொன்னாலாம். ஸ்ரீஹி அப்படின்னு சொல்ற அந்த நாமத்தை ஒரே ஒரு எழுத்து தான், ஒரு அக்ஷரம் தான், கஷ்டமே படாம அந்த ஸ்ரீ சொல்லிட்டு, அந்த ஸ்ரீ வரலையா அப்ப இதை விட ஈஸியா நாமத்தை சொல்லட்டுமா, ரமா, ஹேமா, குமா, சீதா, இந்த மாதிரி எத்தனை நாமம் இருக்கு. அந்த நாமம் 2 வார்த்தை தானே, அதை சொல்லலாமா அப்படின்னா அதுதான் சொல்ல முடியல அப்படிங்கிறவாளுக்கு என்ன பண்ணுவாளாம், வியாஜமா கொடுப்பாளாம். அதாவது ஓரமா போ அப்படின்னு சொன்னோம்னா பத்தேலா ஓரமா ரமா இருக்கு இல்லையா, ரமாவை சொல்லிட்டான், அவனுடைய நாமத்தை கணக்கு எடுத்துக்கோங்க, கடைசி தாம்பாளத்தை எடு அப்படின்னு சொல்றோம். அப்ப சீதா, கடைசி தாம்பாளம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, சீதா, அந்த சீதையினுடைய நாமத்தை சொல்லிட்டான், அதனால அவனுக்கு அருள் புரிஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லுவாளாம். இப்படி நம்ம பண்ற, அதாவது மனசால கூட நம்ம சொல்லல, அஜாமிலன் மாதிரி கடைசியில அவன் பையனை கூப்பிடும்போது நாராயணங்கிற அந்த நாமத்தை பகவானுடைய திருவடியை நினைச்சுதான் உச்சரிக்கல, தான் பையனை நினைச்சுதான் உச்சரிச்சான். ஆனா அந்த இடத்துல கூட அதை வியாஜமா எடுத்து பகவான் அருள் புரிய வந்தார் இல்லையா, அது மாதிரி உன்னுடைய நாமங்களை நாங்கள் சொல்கின்றோம், எங்களை அருள்வாயாக அப்படின்னு நாம வைபவ ஸ்தபகத்துல ரொம்ப அற்புதமாக கேட்கிறார். இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக சரணாகதி ஸ்தபகத்துக்கு வர. சரணாகதி ஸ்தபகத்துக்கு வந்த போது இந்த இடத்துல அவர் ஒண்ணு பண்றார். மகாலட்சுமியானவள் இந்த நம்ம ராமானுஜருக்கு ஒரு பயம் வந்துடும்.
இந்த கலியினுடைய கொடுமைகளை பாக்குறார். கலியினுடைய கொடுமைகளை பார்த்துட்டு பயப்படுறார். என்ன பண்றது, இந்த மக்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண முடியும்? கலியானவன் சாமானியப்பட்டவனா இல்லையே, இவ்வளவு பாடா படுத்துறானே, இவாளுடைய இதுல இருந்து இந்த கலியில இருந்து நம்ம ரட்சிக்க முடியாதா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாராம். அப்படின்னு யோசிச்ச உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். சரி, தாயார்கிட்ட சரணடைகிறதுதான் ஒரே வழி, சரணடைஞ்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா எப்படி சரணடைகிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். நேரா பங்குனி உத்தரத்துக்கு அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தார். பங்குனி உத்தரத்துக்கு அன்னைக்கு பார்த்துட்டே இருந்துட்டு நேரா அவகிட்ட போறார். சரணாகதி கத்தியம் அப்படிங்கறத சேவிக்கிறார். சரணாகதி கத்தியத்தை சேவிச்சுட்டு அவள்கிட்ட என்ன கேட்கிறார் அப்படின்னா, பகவன் நாராயண அபிமதானு ரூப ஸ்வரூப ரூப குண விப ஐஸ்வர்ய ஷீலாத் யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயா பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யாம் சரண்யம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே. முதல் சரணாகதியை யார்கிட்ட பண்றா? ரங்கநாயகி கிட்டதான் பண்ற. பண்ணிட்டு சொல்றார், தாயே பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாத் யனவதிகாதிசய அசங்கிய கல்யாண குணகணாம். பகவானுக்கு என்னென்ன கல்யாண குணகணங்கள்லாம் இருக்கு அத்தனையும் நிரம்பியவளாகிய நீ அவனை காட்டிலும் ஒருபடி உயர்ந்தவளாக பூச்சாகார பூத்தையாக. ஏன்னா அவனுக்கு கோபம் வருமா, இவளுக்கு அந்த கோபம் கூட வராது. இந்த மாற்று சேவை அப்படின்னு சொல்லி நிறைய விசேஷங்களா நடக்கும். பெருமான் தாயாராகவும் தாயார் பெருமானாகவும் மாறி கொடுக்கிறது அந்த மாற்று சேவை. கும்பகோணத்துல எல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது திருக்குடந்தையில். அப்படி இருக்கும் பொழுது கேட்கிறாராம், பெருமாளும் தாயாரும் மாற்று சேவையில இருக்கும்போது கூப்பிட்டு கேட்கிறாராம், யார் அழகு, நாங்க எப்படி மாறிட்டோம் பெட்டியான். அப்ப அதுக்கு பராசர பட்டர் சொல்றாரா, ஓப்பா அவ மாறிட்டா, உன்னால மாற முடியல, ஏன்னா உன் கண்ணுல ஒரு கபடம் தெரியறது, அந்த காருண்யம் தெரியல, அதனால அவதான் கரெக்டா மாறி இருக்கா அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி தாயாருடைய அந்த கருணா கடாட்சத்துல அந்த கல்யாண குணகணங்கள், பகவானுக்கு நிகரான கல்யாண குணகணங்களை உடையவளும் அவனை காட்டிலும் புருஷாகார புத்தக கோபமே வராதவளாக ஒருபடி மேல இருக்கக்கூடியவளாக ரங்கநாயகிட்ட போய், நாங்க பண்ணின எல்லா பாப்பங்கள், இவ்வளவு பாப்பங்கள் பண்றோம், கலியினால துன்பப்படுறோம், எங்களை ரட்சிப்பாயாக, அனன்ய சரணம் சரணம் பிரபத்யே, எங்களை ரட்சிப்பாயாக அப்படின்னு உடனேயே ரங்கநாயகி என்ன பண்ணாலாம், அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே, அதாவது எல்லாமே நான் உனக்கு தந்துடுறேன், எல்லாமே நான் உனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதனாலதான் ஸ்வஸ்தி ஸ்ரீ திஷதான் அசேஷ ஜெகதாம் அப்படின்னு குரத்தாழ்வான் தன்னுடைய இதுல ஆரம்பிக்கிறார். ஸ்வஸ்தி ஸ்ரீ லக்ஷ்மி, மகாலட்சுமி தாயே எங்களுக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அருள்வாயாக அப்படின்னு. அதனாலதான் கடைசி ஸ்தபகமான சரணாகதி ஸ்தபகத்துல இவர் பிரார்த்திக்கிறார், தாயே நான் இந்த லக்ஷ்மி சகசரத்தை உன்னுடைய சங்கல்பத்தால எழுதி முடிச்சுட்டேன், எனக்கு என்ன தரணும் அப்படின்னு நீ யோசிக்கும் போது நீ சொல்ற, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட மோட்சத்தை தவிர வேற எதுவும் இல்லையேன்னு சொல்றியே தாயே. மோட்சம் அடையிறது அப்படி ஒரு சாமான்யமான விஷயம் இல்ல. ஆனா நீ என்ன சொல்ற, இந்த மோட்சத்தை காட்டிலும் பெருசா நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏன்னா இது அற்புதமான கிரந்தத்தை எழுதியிருக்க நீ என் பேர்ல, அதனால நான் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன், அதனாலதான் காலதாமதமா இருந்தா அவதகப்படாத அப்படின்னு சொல்றாளாம். அதுலயே சொல்றார், ஒரு காமதேனுவ கறக்கிறதுக்கு கூலியும் கொடுக்கறேன் அப்படிங்கிற, அதாவது லக்ஷ்மி சகஸ்திரம்ங்கிறது ஒரு கிரந்தமான காமதேனுவ போலது. அந்த காமதேனுவ கறந்துண்டாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிடும், நம்ம விரும்புறது எல்லாத்தையுமே காமதேனு கொடுத்துடுறது. அப்படிப்பட்ட காமதேனுவ கறக்கிறதுக்கு நான் உனக்கு கூலியும் தரேன். அதாவது லக்ஷ்மி சகஸ்திரத்தை படிச்சா கத்துண்டா காமதேனுவ கறக்கிறதுக்கு கூலி கொடுத்தா மாதிரியா, நான் உனக்கு கூலி தரேன் கறந்துக்கோ அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்கறாளாம். அப்படி ஒரு அற்புதமான கிரந்தத்தை எழுதியிருக்கேன். இந்த கிரந்தத்தை சேவிச்சோம்னா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ, சுஷௌ ஜென்மம், அதே மாதிரி நல்ல வம்சம், நல்ல பிறப்பு, நல்ல கல்வி, நல்ல செல்வம், தர்ம வழியில போறது, இறுதியா மோட்ச மார்க்கம், இத்தனையும் நான் உனக்கு தரேன்னு சொல்லி சொல்லி கூப்பிடுறா. அதை கத்துக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா, உனக்கு கூலியும் கொடுக்குறேன், வந்து கறந்துக்கோன்னு சொல்றேன், வழியும் காட்டுறேன். ஒரு சத்சங்கத்தை காட்டிட்டா மகாலட்சுமி, அந்த சத்சங்கத்துல நம்ம கலந்துக்கிறதுக்கான பாக்கியத்தையும் கொடுத்துட்டா. அப்புறம் அவளுடைய நாமத்தை கற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட புருஷாகார புத்தையான மகாலட்சுமியை சரணடைகள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆகவே இந்த அற்புதமான கிரந்தத்தை அடியேனுக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய தாய்க்கும் ஈடான தேவிக்கு மாமிக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த கத்துக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் இதை சேவிக்கணும், எல்லாரும் இதை அனுசந்திக்கணும் அப்படின்னு மகாலட்சுமியை பிரார்த்தித்து கொண்டு இந்த இதை நல்லபடியா நடத்தி தரணும் அப்படிங்கிற பொறுப்பையும் அவள்கிட்டயே விட்டுட்டு
தன்னுடைய சங்கல்பத்தால அத்தனையும் நடத்தி தருபவளாகிய மகாலட்சுமியை பிரார்த்தித்து மங்களம் தேகி மகாலட்சுமி சர்வ சௌபாகியதாயினி விஷ்ணு பத்னி நமஸ்துபியாம் மகாலட்சுமி சுமங்களம் மங்களே மங்களாத்ரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்திம் மங்களேஹி மாங்கல்யம் தேகி மே சதா. ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிபாஷினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரத வல்லபாம் அப்படிங்கிற மகாலட்சுமியை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை அடியேனுக்கு நல்கின நம்முடைய நெல்லை சகஸ்ரநாம மண்டலிக்கும் அதை எடுத்து சிறம்பட எடுத்து நடத்திக் கொண்டு இருக்கிற நம்ம தனுஷ்கோடி சார், சிதம்பரம் சார் முதலாளருக்கும், போன தடவை என்னுடைய கிளாஸ் நல்லபடியா கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த மேனகா மேம்க்கும், நல்லபடியா கத்துண்டு அதை அழகா பாராயணம் பண்ணி காமிச்ச நம்முடைய நெல்லை சகஸ்ரநாம மண்டலி குழுவினருக்கும் பல்லாண்டு பாடிண்டு அடியேனுக்கு இந்த வாய்ப்பை நல்கினத்துக்காக பல்லாண்டு சொல்லி விடைபெறுகிறேன். ராதே ராதே. அம்மா இந்த ரெக்கார்டிங் மட்டும் எங்களுக்கு திரும்பி குரூப்ல அனுப்புங்களேன். நன்றி குருஜி. கொஞ்சம் அமைதியா இருங்க. வேணா மட்டும் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க. மேனகா மேடம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிருங்க. மேனகா மேடம் இருக்கீங்களா?